கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜீசஸ் காலிங் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக என்னுடைய சாட்சியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சங்கீதம் 119, 129 படி உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், அவைகள் என் ஆத்துமாவுக்கு போதிக்கும் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். இப்போ அநேகருடைய சாட்சிகள் இந்த உலகத்தில் அநேக மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் எதிர்காலத்தையும் கொடுத்தது போல என் வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு மிகப்பெரிய சாட்சியாக ஏற்படுத்தினதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கோவை மாவட்டத்தில் உள்ள வால்பாறை என்ற பகுதியில் வாட்டர்ஃபால் என்கின்ற எஸ்டேட்டில் பிறந்தேன். என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் தேயிலை தோட்ட தொழிலாளி. எங்கள் குடும்பத்தில் நான் கடைசியாக பிறந்தேன். எங்கள் அப்பாவுக்கு 3 மகள்கள், கடைசியாகத்தான் நான் பிறந்தேன். அதாவது நான் பிறக்க வேண்டும் என்று என் தாயும் தகப்பனும் தவமிருந்தார்கள் என்று கூட சொல்லலாம். ஏன்னா 2 பிள்ளை பிறந்த உடனேயே 3வது பையன்தான் பிறக்கணும் அப்படின்னு போய் வேளாங்கண்ணி கோயிலில் போய் வேண்டுதல் செய்தாங்க. என் தாயார் ஒரு ஆர்சி பேக்ரவுண்ட், என் தகப்பனார் கர்த்தரை அறியாத ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். அதனால் என் தாயாருடைய ஆலோசனையின்படி வேளாங்கண்ணி போய் சென்று அவங்க ஒரு பொருத்தனை பண்ணாங்க. எனக்கு ஒரு பையன் பிறந்தா இயேசுவினுடைய தகப்பனாக இருக்கிற யோசேப்பின் பெயரை வைக்கிறேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணாங்க. ஆனால் 3வது என்னுடைய சகோதரி பிறந்துட்டாங்க. அதனால் என்னுடைய தாயார் வேளாங்கண்ணின்னு அவங்களுக்கு பேர் வைச்சாங்க. மறுபடியும் ஒரு பையன் பிறந்தானா அந்த யோசேப்புன்னு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் செய்தபடியே நான் பிறந்துட்டேன். என்னுடைய தகப்பனார் பேர் சுப்பிரமணி, எங்கள் அப்பாவுடைய அப்பா பேர் ஆறுமுகம். இப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு படித்திருந்தாலுமே அவங்களுக்கு தெரிந்த அந்த காலத்து அறிவின்படியே அவங்க ஒருவேளை இப்படி யோசேப்புன்னு பேர் வச்சோம்னா அது கிறிஸ்தவ பெயராக மாறிடும், அதனால் பிள்ளைக்கு ஃப்யூச்சர் பாதிக்கப்பட்டுரும், கிறிஸ்தவங்களுக்கு கவர்மெண்ட்டில் வேலை இல்லாமல் போயிடும், அதனால் யோசேப்புன்னு பேர் வைக்க மாட்டேன் அப்படின்ட்டார். ஏன்னா எங்கள் அம்மா கட்டாயம் யோசேப்புன்னு தான் பேர் வைக்கணுன்னாங்க. பட் சூழ்நிலை இப்படி மாறிக்கொண்டே இருந்ததுனால அந்த நாட்களில் சேலம் பகுதியில் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு மாம்பழ வியாபாரி, உலகம் முழுவதுக்கும் சேலத்திலேருந்து மாம்பழத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவர், அவர் பேர் ஜெய்பால். அதனால் எங்கள் அப்பா ஜெய்பால்னு வச்சா என் பையன் எதிர்காலத்தில் நல்லா வருவான்னு அப்படி பேரை ஜெய்பால்னு வச்சாங்க. இன்றைக்கி கூட பாருங்களேன், எத்தனையோ பேர் பெயர் மாற்றத்தை வைத்து அவர்கள் கிறிஸ்தவங்க, இந்து, முஸ்லீம்னெல்லாம் பார்க்குறாங்க. பைபிளில் கூட பொய்யுரையாத சுத்த கண்ணன்னு இருக்குது, ராம்னு கூட இருக்குது, ஆபிராம் அப்படின்னு இருக்கிறார். ஆனால் உலகம் அப்படித்தான் பார்க்குது. எங்கள் அப்பாவும் அப்படித்தான் பார்த்தாரு. ஆனால் எங்கள் அம்மா ஒத்துக்கொள்ளவே இல்லை. கடைசியாக ஒரு முடிவு எடுத்தாங்க. வீட்டில் ஜோசப்புன்னு கூப்பிட்ற மாதிரியும் பள்ளிக்கூடத்துக்கு ஜெய்பால்னு வைக்கிறதாகவும் தீர்மானித்து அங்கே வாட்டர்ஃபாலில் ஸ்கூலில் சேர்த்துனாங்க. என்னுடைய அம்மா அவங்க படிப்பறிவற்றவங்களாக இருந்தாலுமே ரொம்ப கபடற்ற ஒரு ஸ்திரீ. எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க 2 சகோதரிகள், 3 சகோதரர்கள். அதில் 2 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. 2 சகோதரர்களும் அவங்க ஆலயத்துக்கு போனாங்க. பட் ஒருத்தர் போகலை. அந்த ஒரு சகோதரருடைய குடும்பத்தில் இருந்து எனக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனால் எங்கள் அப்பா அப்படி கிடையாது, நல்ல கடின உழைப்பாளி. எங்கள் அப்பாவினுடைய அந்த உழைப்பில் தான் எங்கள் அம்மாவுடைய குடும்பமே நல்ல நிலைமைக்கு வந்ததுன்னு எங்கள் அம்மா அப்பா மூலமாக சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எவ்வளோ உழைத்தாலுமே நாங்கள் எஸ்டேட் வாழ்க்கைங்கிறது எப்படிங்கன்னா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான், ஆனால் இருளுக்குள்ளான வாழ்க்கை. அந்த நாட்களில் அந்த வால்பாறை பகுதியில் எஸ்டேட்டில் சுவிசேஷம் அவ்வளவாய் அறிவிக்கப்படலை. எப்பயாவது ஒரு ஊழியக்கார மிஷினரி வருவாங்க. ஒரு சண்டே ஒரு ஸ்கூல் பக்கத்தில் ஒரு இடத்துல ஆராதனை நடத்திட்டு போவாங்க. ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே எங்கள் அப்பாவெல்லாம் சீட்டு விளையாடுவார். காலையில் சீட்டு விளையாட போனாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9-10 மணி வரைக்கும் சீட்டு விளையாடுவாங்க. எங்கள் அப்பா மாத்திரமல்ல, எங்கள் அப்பா மாதிரி வேலை செய்த எல்லாருடைய நிலைமையும் அதுதான். நேரம் கிடைக்கிற போது சீட்டு விளையாடுவாங்க, பணம் அதிகமாக இருந்தால் குடிப்பாங்க. இப்படித்தான் எங்கள் வாழ்க்கை போய்கொண்டே இருந்தது. என்னுடைய தகப்பனார் கர்த்தரை அறியாத குடும்பத்தில் பிறந்ததுனால வருடத்துக்கு ஒரு தடவை நாங்கள் பூர்வீக ஊரில் கிடா வெட்டுவாங்க.
அப்போ எங்கள் அம்மாவுக்கு அது பிடிக்காது. ஆனாலும் எங்கள் அப்பா விரும்புறது நிமித்தமாக கூட வருவாங்க. எங்கள்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க போகக்கூடாது அப்படின்னு. ஆனால் எங்கள் அப்பா விட மாட்டார், என்னை கூட்டிகிட்டு போயிடுவார். அங்கே கெடா வெட்டுகிறது எப்படி இருக்குன்னா, வயலில் போய் இந்த பங்காளிகள் எல்லாம் கூடி வருஷத்துக்கு ஒரு தடவை கெடா வெட்டும்போது அங்கே சாராயம் குடிப்பாங்க. பலதரப்பட்ட காரியம். எனக்கு அதில் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா அப்படி கிடையாது. அவங்க ஒரு பாரம்பரிய ஆர்சி பேக்ரவுண்டு மாதிரி பூ வைக்க மாட்டாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க, வேறு எந்த காரியங்களுக்குள்ளேயும் தன்னை ஈடுபடுத்திக்க மாட்டாங்க. அப்படி இருந்தபோது வருஷத்துக்கு எங்கேயாவது ஒரு டைமில் நாங்கள் ஏதாவது ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் நடக்குது. வால்பாறையில் அந்த டைமில் டிஜிஎஸ் தினகரையாவெல்லாம் கன்வென்ஷன் பயங்கரமாக நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமெல்லாம் மழை இல்லாமல் இருந்தது. அவர் ப்ரேயர் பண்ணிவிட்டு சொன்னார், எலியாவின் நாட்களில் மழை வருது மாதிரி வரப்போது, சீக்கிரமாக நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்க, வர்றவங்கெல்லாம் எஸ்டேட்டுக்கு போயிருங்க அப்படின்னார். அந்த டைமில் எல்லாம் புறப்பட்டு போயிட்டாங்க. அவர் சொன்ன மாதிரியே பெரிய மழை. அந்த டைமில் ஒரு பெரிய சொல்ல முடியாத அளவுக்கு மிராக்கள்லாம் நடந்தது. அப்படி எங்கள் அம்மா அந்த பக்தியில் இருக்கிறவங்க. இந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவை பிரியப்படுத்தணுங்கிறதுக்காக இயேசு பிறந்த நாள் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேக்கு வாங்கிட்டு இயேசுவுக்கு எங்கள் வீட்டில் வெட்டுவோம், கேக்கு வெட்டுவோம், பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுவோம். தெரியாத நாட்கள் பாருங்களேன். அப்படி தான் எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. என்னுடைய சகோதரி, மூத்த சகோதரி, எங்கள் அப்பாவுக்கு 2 மனைவி. அதில் மூத்த மனைவி இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை பெரியவங்காயி அவங்களுக்கும் மாமா கல்யாணம் பண்ணி இன்றைக்கி அவங்களாம் இறந்துட்டாங்க. அவங்க அக்காவும் இல்லை, மாமாவும் இல்லை. அந்த அக்கா பேர் சின்னம்மா. இன்னொரு அக்காவினுடைய பேர் பிரேமா. இன்னொரு அக்கா பேர் தான் வேளாங்கண்ணின்னு சொல்லி. ஆனால் நான் கடைசியாக பிறந்ததுனால இந்த 3 அக்காக்களும் என்னை ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எனக்கு ஏதோ ஒன்றுன்னா அப்படியே துடித்து போயிடுவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நான் 3ஆம் வகுப்பு படிக்கிற போது எங்கள் அப்பாவுக்கு வயிறு வலி அப்படின்னு சொல்லி அங்கே வாட்டர்ஃபால் எஸ்டேட்லேயே ஒரு நார்மலாக பிஹெச்சி ஒன்று இருக்கும், ஆரம்ப சுகாதார நிலையம்னு. அங்கே போய் பார்த்தபோது இங்கே முடியாது, பார்க்க முடியாது, நீங்கள் பொள்ளாச்சி கொண்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. அப்போ பொள்ளாச்சி தான் பெரிய ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அப்போ அங்கே இருக்கிற கம்பவுண்டரும் டிரைவரும் அங்கே எஸ்டேட் ஜீப்பில் வச்சு பொள்ளாச்சி கொண்டு வந்தாங்க. பொள்ளாச்சி கொண்டு அங்கே செக் பண்ணி பார்த்தா அவர் ஆல்ரெடியே இறந்து போயிட்டார் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு அந்த நாட்களில் படிப்பு அறிவும் இல்லை, உலகமும் அவ்வளோவுக்கும் தெரியாது. எங்கே போனாலும் எங்கள் அப்பா தான் கூட்டிகிட்டு போவார். அதை எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைன்னா, ஒரு 100 ரூபா நோட்டு, ஒரு 100 நோட்டு கொடுத்தா கூட எங்கள் அம்மாவுக்கு என்ன தெரியாது. அந்த அளவுக்கு இருந்த காலகட்டத்தில் திடுதிப்புன்னு இவர் இறந்து போயிட்டார், என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு அழுதுகிட்டே பாடியை எஸ்டேட்டுக்கு கொண்டு வராங்க. இப்போ பொள்ளாச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் இருந்த எஸ்டேட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இவர் இறந்துட்டார், பாடியை எஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துட்டுருக்குறோம். யோசித்து பார்த்தா அந்த நாட்களில், அதாவது சில நேரங்களில் அதை நினைத்தாலே வருத்தமாக இருக்கும். இந்த செய்தி வந்த உடனேயே நான் மென்டல் ஆகிட்டேன். பைத்தியம் பிடிச்சி ரோட்டில் வர்றவங்க போகிறவங்களையெல்லாம் அடிக்க ஆரம்பித்து, கெட்ட வார்த்தை பேச ஆரம்பித்து, இப்படி இருந்தபோது எங்கள் அம்மாவனுடைய சின்ன அண்ணன் பேர் சின்னப்பராஜ் அப்படின்னு. அவர் எங்கள் 2 பேரையும் அவங்க வீட்டில் கூட்டி கொண்டு போய் வச்சு, அவருக்கு 2 பசங்க 2 பொண்ணுங்க. இப்போ நானும் எங்கள் 2 அக்காவும் அவங்க வீட்டில் இருந்தோம். எங்கள் மாமா எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு பொள்ளாச்சி வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் பார்த்தா இங்கே பொள்ளாச்சியில் இறந்துட்டாருங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்துருச்சு. அவர் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு மறுபடியும் எஸ்டேட்டுக்கு ஃபோன் பண்ணால், இல்லை அவங்க கோயம்புத்தூர் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு எஸ்டேட்லன்னு சொல்லிட்டாங்க. அதாவது அந்த ஜீப்பு ஓட்டிகிட்டு போன அந்த டிரைவர் அண்ணாவும் கம்பவுண்டர் மணி ஐயர்னு அவர் பேரும். அப்போ அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி பாவம் இதே நிலைமையில் இந்த அம்மாவை எஸ்டேட்டுக்கு கொண்டு போனோம்னா, அது சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க, இவங்க எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியல, ஒரு தடவை நம்ம கோயம்புத்தூர் கொண்டு போய் செக் பண்ணி பார்க்கலாமே, பெரிய ஆஸ்பத்திரின்னு சொல்லுவோம், ஜிஹெச்சில் கொண்டு போய் பார்க்கலாமேன்னு அவங்க ட்ரை பண்ணி அந்த சூழ்நிலையில் தான் கோயம்புத்தூர் கொண்டு போனாங்க. கோயம்புத்தூர் கொண்டு போகிற போது எங்கள் அம்மா கூட வேறு யாருமே கிடையாது. அங்கே போய் அட்மிஷன் போட்டாச்சு. அங்கே ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க 48 ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் ரிப்போர்ட்டு கொடுக்க முடியும்னு. அதனால் இந்த டிரைவர் அண்ணாவும் கம்பவுண்டர் சாரும் விட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலை எங்கள் அம்மா மாத்திரம்தான் அந்த ஐசி வார்டில் வெளியில் இருந்தபோது அழுது ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா அவங்களுக்கு தெரிஞ்சபடி தான் பண்ணுவாங்க. அப்படி அழுது கொண்டே இருக்கும்போது ஒரு அதிகாலையில் ஒரு 3 மணிக்கு போலங்க,
யாரோ ஒருவர் எங்கள் அம்மா உயிரோடு இருந்த நாட்களில் சொன்னாங்க, அவங்க தோள் மேலே வந்து கை வச்சு, மகளே பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு ஒருத்தர் சொன்னாராம்மா. ஐசி வார்டுக்கு வெளியில் உட்காண்ட்ருந்தவங்க கதறி அழுது பயந்து உள்ளே ஓடிட்டாங்க. உள்ளே போய் கம்பவுண்டாங்க இருக்கிற நேர்ஸ்ட் எல்லாம் சொல்லி வெளியில் வந்து பார்த்தா அப்படி யாருமே இல்லை. அந்த வளாகத்திலேயே அந்த மாதிரி ஆள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எல்லாமே சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் பாங்க இறந்து போய் விட்டார்னு சொன்ன எங்கள் அப்பாவுக்கு கர்த்தர் கிருபையாக ஜீவனை மறுபடியும் கொடுத்தார். பெரிய ஒரு மேஜர் ஆப்ரேஷன் நடந்து மறுபடியும் எங்கள் அப்பாவை வாட்டர்ஃபால் எஸ்டேட்டில் அந்த பிஹெச்சியில் தங்குறதுக்கு ஒரு வார்டெல்லாம் இருக்குது, அந்த வார்டுக்கு கொண்டு வந்தாங்க. நான் பைத்தியம் பிடிச்ச நிலைமையில் இருந்ததுனால ஒரு டாக்டர் கவுன்சிலிங் கொடுத்து இந்த பையனுக்கு இது இப்படி ஆனதுக்கு ஒரு பெரிய ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி இந்த பையனுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதே மாதிரி தான் மாற்ற முடியுமே தவிர இம்மீடியட்டாக மாற்ற முடியாது, அதனால் அவங்க அப்பாவோடையே பெட்டில் தங்க வைங்கன்னு எனக்கு ஒரு பெட்டு, எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெட்டு, அப்படி தான் ஆஸ்பத்திரியில் இருந்து நான் வளர்ந்தேன் பாருங்களேன். என்னுடைய படிப்பு வந்து நான் சின்ன வயசுலேருந்தே படிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா நிறையா எங்கள் பக்கத்தில் நல்ல நல்ல எஸ்டேட்டில் வந்து வால்பாறை வந்து எப்படின்னாங்கன்னா ஜாதி மதம் கிடையாது, இன மொழி கிடையாது, எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்கிற மாதிரி தான் பாசமாக இருப்போம். அப்போ டியூஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் நல்ல நல்ல அக்காமாரு அண்ணன்மாரெலாம் இருந்தாங்க. எவ்வளவோ டியூஷன் எடுத்தாலும் நமக்கு மண்டையில் பாடம் ஏறவே இல்லை. 5th ஸ்டாண்டர்டு வரைக்கும் அது மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்னால ஆல் பாஸ் பண்ணிட்டாங்க. 6th ஸ்டாண்டர்டுக்கு போனோம் பாருங்கள், ஃபெயில் பண்ணிட்டாங்க. என்ன 6th நான் ஃபெயில் ஆகிட்டேன். அடுத்து 7th போனால் ஆல் பாஸ் ஆகிட்டு. 8th போகும்போது எனக்கு விளையாட்டு அங்கே வந்து எஸ்டேட் வாழ்க்கை வந்து ரியலான வாழ்க்கை. இன்றைக்கி வந்து நம்ம டிவி வந்துருச்சு, நெட்டு வந்துருச்சு, இன்டர்நெட்டு அது இதுன்னு எதோ அதாவது மூளையை அது கலவை பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அப்போயெல்லாம் அப்படி கிடையாது. அங்கே வந்து நேரடியாக விளையாடுவோம், மரங்களில் போய் வருவோம். அப்படி இருக்கும்போது கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நான் ரொம்ப கிரிக்கெட்டை நல்லா விளையாடுவேன். அதனால் நான் கிரிக்கெட் விளையாட போன அந்த நாட்கள் என்ன ஆகிட்டு அப்படின்னா, டோர்னமெண்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எல்லா எஸ்டேட்டுகளும் சேர்ந்து ஒரு டோர்னமெண்ட்டு நடத்துவாங்க. இதுக்கடையில் சாட்டர்டே சண்டே ஆனால் மேட்ச் வச்சுட்டே இருப்போம். பட்டு இது என்ன ஆயிடுச்சு, ஸ்கூல் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா லீவ் விடுற டைமில் இடைப்பட்ட நாட்களில் மழை அதிகமாக வந்ததுனால இந்த விடுமுறை விடுபட்டதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக எக்ஸாமெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் ஒரு 4 நாள் எக்ஸ்ட்ரா ஸ்கூல் வச்சுட்டாங்க. அந்த ஸ்கூல் வச்ச நாட்களில் தான் எனக்கு வந்து எங்கள் டோர்னமெண்ட்டில் நான் விளையாடணும், எங்கள் எஸ்டேட்டில் நான் பேட் பண்ணணும். இப்போ நான் என் பேரும் கொடுத்துருக்குறேன், நான் போகிறேன் அப்படிங்கிற உடனே அதான் எக்ஸாமெல்லாம் முடிஞ்சிருச்சே, இனி போய் நம்ம எதுக்கு ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்ட்டு நான் விளையாட போயிட்டேன். விளையாட போனால் எங்கள் ஸ்கூலுக்கும் அந்த விளையாடுற கிரவுண்டுக்கும் பக்கம்தான். அது மேட்டில் ஸ்கூல் இருக்கும், பள்ளத்தில் தான் கிரவுண்டு. அப்போ நிறையா பேர் ஆப்சண்ட் ஆகிட்டாங்க, நிறைய பேர் ஊர்களுக்கு போயிட்டாங்க, சில பேர் வந்து இந்த மேட்ச் பார்க்க வந்துட்டாங்க. அப்போ ஹெட்மாஸ்டர் சார் வந்து நீங்கள் அந்த விளையாண்டுட்டு இருக்கிற பசங்களை இல்லை கிரவுண்டில் இருக்கிறவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு வர சொல்லி ஹெட்மாஸ்டர் சொன்னார் அப்படின்னு நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்ட்டு வந்து அப்போ சொன்னபோது அங்கே பார்த்துட்டு இருந்து எல்லோரும் போயிட்டாங்க, நான் போகலை. அப்போவும் சில பேர் வந்து போய் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பசங்களாம் இவங்கெல்லாம் விளையாண்டுட்டுருக்கிறானோடனே ஹெட்மாஸ்டர் 2வது சில பேரை அனுப்பிச்சி விட்ட போது அவங்கள்ட்ட நான் என்ன சொல்லிட்டேன்னா, நான் வர முடியாது, ஹெட்மாஸ்டர் பண்ணுறதை பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னது மாத்திரமல்ல. அப்போ நான் 7th படிச்சிட்ருக்கிறேன். நான் 800 ரூபா கொடுத்தா 8வது பாஸ் பண்ணிடுவேன். அப்போ அவங்களுக்கு தெரியாது டுட்டோரியல் காலேஜ்னு அப்படின்னு வந்துருக்குது, அதில் சேர்ந்தோம்னா இந்த மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுனால இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். இதை நேராக இவனுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்த மாதிரி நேராக போய் பிரின்ஸ்பால்கிட்ட சொன்ன உடனே அவர் எங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 பேருடைய பேரை எழுதி வச்சு அந்த 4 பேருடைய ரிசல்ட்டையும் ஒத்தி வச்சிட்டாங்க. அது எங்கள் 4 பேருடைய பேர், அந்த பையன் ஒரு 2 பேருடைய பெயர் நினைவில் இருக்குது. தீனதயாளன் ஒருத்தர், ஜெயக்குமார்னு ஒருத்தர், அப்புறம் என் பேரும். அதுக்கப்புறம் எல்லோரும் பாஸ். நாங்கள் வந்து எப்போவுமே பாருங்கள், எங்கள் ஸ்கூலை பொறுத்தளவுக்கு பாஸான லிஸ்ட்டு ஒரு பக்கம் இருக்கும், ஃபெயினான லிஸ்ட்டு ஒரு பக்கம் இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் பசங்களெல்லாம் பாஸான லிஸ்ட்டை பார்க்கவே மாட்டோம். ஏன்னா அதில் எங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபெயினான லிஸ்ட்டை பார்த்தாலே அதில் இல்லைன்னு நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு மாதிரி போயிடும். அதே மாதிரி ரிசல்ட் வந்துச்சு, வந்த உடனே அந்த லிஸ்ட்டை பார்த்தா ஃபெயிலான லிஸ்ட்டை போய் நான் பார்த்தேன், அதில் என் பேரே இல்லை. ரைட், ஓகே அப்படின்னு சந்தோஷமாக கிளம்பிட்டேன். ஆனால் என் சகோதரியும் அங்கே படிச்சிருந்தாங்க, சித்தப்பா பொண்ணும் கூட.
அந்த பொண்ணு பார்த்தது பாஸ் ஆன லிஸ்ட்லேயும் என் பேர் இல்லை அப்படின்னு வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லிடுச்சு, இந்த மாதிரி அவன் பேர் பாஸ் ஆன லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு. நான் இல்லை ஏன்னா நான் சொன்னேன் என்னோட ஃபெயிலான லிஸ்ட்லேயும் இல்லைன்னு. கடைசியாக ஸ்கூலு ஆரம்பிச்சது, 8th ஸ்டாண்டர்ட் வந்துச்சு. போய் எல்லோரும் 8th உட்காடுறாங்க. நான் 7th உட்காரதா 8th உட்காரதான்னு தெரியல. அப்புறம் கடைசியாக அந்த பிரின்ஸிபால் கூப்பிட்டார், ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு, சார் நீங்கள் தானே 800 கொடுத்து 8வது பாஸ் பண்ணுறவங்க, போங்க உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் அப்படியே பாஸ் ஆகிக்கிங்க அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் தான் போய் ரிசல்ட்டு பேப்பரை பார்த்தா தான் எங்களுக்கு தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டிருக்குதுன்னு போட்டுருந்துச்சு. ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவின் இடத்துல வந்து சொன்னேன், செம்ம ப்ரைஸ் தலாடு நடந்துச்சு பாருங்களேன், அது பெரிய கதை. ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரே, சார் விடுங்க, ஒரே பையனை இப்படி நீங்கள் தண்டிக்கிறீங்களேன்னெல்லாம் சொன்னார். அப்படித்தான் அங்கேருந்து நான் ப்ரொமோட் ஆகி வால்பாறை படிக்க போனேன். வால்பாறையில் போய் படிக்கிற போது அங்கே நல்ல நண்பர்கள்லாம் இருந்தாங்க. அப்புறம் படித்து முடித்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தார். இப்படியா படித்து மகனை எப்படியாவது நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடணும், நாம் தான் இந்த எஸ்டேட்டில் கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம பையனாவதும் ஒரு நல்லா இருக்கணும்னு எவ்வளவோ பிரயாசப்பட்டாருங்க. அதனால் பழனியில் வந்து ஒரு ஸ்கூல் பார்த்து, பழனி முனிசிபால் ஸ்கூல், நிறையா ஸ்கூல் பார்த்தாங்க. ஐடிஐ ஸ்கூல்லாம் பெரிய ஸ்கூல் இருந்துச்சு. அப்புறம் கோரிக்கடவுன்னு ஒரு ஊர் இருக்குது, அதில் ஒரு நல்ல ஸ்கூலாக இருந்துச்சு. ஆனால் அங்கே அட்மிஷன் டைமெல்லாம் முடிஞ்சதுனால பழனி முனிசிபால் ஸ்கூலில் தான் எனக்கு அட்மிஷன் போட்டாங்க. ஹையர் ஸ்டடிக்கு அங்கே படிக்க ஆரம்பித்த போது பைபிளில் ஒரு வசனம் இருக்குதுங்க, பிள்ளை ஆண்டவன் நடக்க வேண்டிய வழியில் நடத்து, அப்பொழுது தான் அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளை நடத்தணும் அப்படிங்கிறார் ஆண்டவர். அந்த நாட்களில் எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் விட்டாங்க. அவங்க என்னை கண்டிக்கவும் முடியல, ஏன்னா வசதி தேவையான அளவுக்கு பணத்தை கொடுத்துட்றாங்க, எல்லாமே இலவசமாக கிடைக்கிறதுனால நான் ஸ்கூலுக்கு போக போக ஹையர் ஸ்டடியில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன தீய பழக்கங்களெல்லாம் பழக ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் ஊரோட நிலைமை என்னென்னா, எங்கள் தாத்தா ஆறுமுகம்ங்கிற ஒரு பேர் வந்து சும்மா இருப்பான். இந்த சும்மா இருப்பான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு பெரிய நாட்டாமை மாதிரி வாழ்ந்துருக்கிறார், ரவுடிசம் மாதிரி பண்ணியிருக்கிறார். அதாவது வண்ணாந்துறையில் துணி துவைக்கிறவங்களோட இருக்கிற துணியெல்லாம் எடுத்து கொண்டு வந்து எங்கள் சொந்தக்காரங்க ஏழை மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணுறது. அதுபோல் பட்டியில் ஆடு கட்டி இருந்துச்சுன்னா அந்த ஆடுகளெல்லாம் அவுத்துட்டு வந்து இரவோக வெட்டி எல்லாருக்கும் கறி இலவசமாக கொடுக்கறது. இப்படி பெரிய நாட்டாமை வேலையெல்லாம் பார்த்துருக்கிறாரு. அப்போ எங்களுக்கு 5 ஏக்கர் காடு, 5 ஏக்கர் வயல் எல்லாம் இருக்குது, சொந்த வீடு இருந்தது. இப்போ நம்ம இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரொம்ப சந்தோஷமாக எங்கள் அப்பா என்னை ஒரே பையனால் ஏகப்பட்ட பணம் கொடுத்து வளர்த்தினார். அது சின்ன சின்ன விஷயம் வந்து அப்படியே அடிக்ட் ஆகிட்டு, நார்மலாக சிகரெட்டு குடிக்க பழகினது, விளையாட்டுத்தனமாக பழகினது தான். அந்த சிகரெட்டு நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா, படிக்கிற போதே சிகரெட்டு குடிக்க ஆரம்பித்து கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக பீர் சாப்பிட ஆரம்பித்தோம். ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆயாச்சு. அப்புறம் கஞ்சா கூட அடிவார பகுதிகளில் விற்பாங்கங்க, அதெல்லாம் குடிக்க ஆரம்பித்து கடைசியாக ஸ்கூல் லைஃபே பிடிக்கல. எங்கள் அப்பா எவ்வளவோ பிரயாசப்பட்டார், வாஞ்சித்தார், ஆனால் நான் போகவே இல்லை. அதுக்கப்புறம் எஸ்டேட்லேருந்து எங்கள் அம்மா அப்பாவும் ரிட்டையர்ட் ஆகி ஊருக்கே வந்தாங்க. கூட இருந்தே என்னை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ பிரயாசப்பட்டாங்க, படிப்பு வரல. அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில வேலைகளை செய்ய ஆசைப்பட்டேன். வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் போய் வெல்டிங் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு போனோம். பொள்ளாச்சியில் பஸ் பாடி கட்டுற ஒரு இது இருக்குது, சிடி சிலையம் மாதிரி, அதில் போய் பஸ் பாடி கட்ட போய், அப்புறம் சில இடங்களில் டிரைவிங் கற்ற போய், இப்படி என்னென்ன செஞ்சாலுமே பாருங்கள், ஒரு 8 மாதம்தான் அந்த இடத்துல இருக்க முடியும். 8 மாதத்துக்கு அப்புறம் என்னால் அங்கே ஏதோ ஒரு காரணத்தினமாக வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாங்க. ஒரு இடத்துல 2 வீலர் ஒர்க் ஷாப்பில் போய் அந்த வேலை கற்றுக்கலான்னு போனபோது அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர், நல்லா நல்ல நிலைமைக்கு வரும்போது என்னுடைய தாயை குறித்து கெட்ட வார்த்தை பேசிட்டார். ஏதோ ஒரு கோபத்தில் பேசிட்டார். உடனே அந்த டூல்ஸ் எடுத்து அவர் மேலே அடித்து பெரிய பிரச்சனைப்பட்டு வேலையை விட்டு வந்தாச்சு. இப்படி வேலையே நிற்கலைங்க. அப்படி இருக்கிற போது இப்போ மறுபடியும் அந்த பழைய அந்த பழக்கத்தில் சில தீய நண்பர்கள், அதாவது சொல்கிற பாருங்களேன், ஒரு பிசாசு ஒரு மனுஷனிடத்துலேருந்து புறப்பட்டு போச்சுன்னா அந்த பிசாசுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட பிசாசு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குமாமா. எல்லா பிசாசும் ஒன்றா சேர்ந்துக்குமாமா.
அது மாதிரி இந்த தீய பழக்கத்தில் அடிமையான சில பேரோட சேர்ந்து கடைசியாக அடிதடி வரைக்கும், வன்முறை வரைக்கும் போயாச்சு. இதில் கடைசியாக என்ன ஆகிட்டோம் அப்படின்னா, ஒரு ஹோட்டலை அடித்து உடைச்சா உங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து பணமும் கொடுப்பாங்கன்னு ஒரு மக்கள் பேச்சுவார்த்தை நடத்தி, அதில் நானும் ஒத்துக்கிட்டு ஒரு இரவெல்லாம் நல்லா குடிக்கிறோம். குடிச்சிட்டு ஒரு 2 மணிக்கு போய் ஒரு கடையை அடித்து உடைக்கிறோம். பழனியில் ஆல்வின் ஹோட்டல்னு அந்த ஹோட்டல், அவர் அடைக்கலராஜுங்கிறவர் தான் அந்த ஹோட்டல் ஓனர். ஒரு இரவோடு ஒரு செகண்ட் ஷோ சினிமா விட்டு வந்த அந்த நேரத்தில் டோட்டலாக அடித்து உடச்சி எல்லாம் காலி பண்ணியாச்சு. 24 பேர் சேர்ந்து அந்த காரியத்தை செய்தோம். அப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே இவர் 24 பேர் மேலேயும் கேஸ் கொடுத்தாரு. அதோடு கூட இந்த 24 பேரையும் பிடிச்சி அவங்களுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி சில ஆட்களையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, அவங்க சர்ச்சு பாஸ்டர், அதை அவங்க சிபிஎம் பேக்ரவுண்டை சேர்ந்தவங்க, அந்த பாஸ்டர்கிட்ட போய் சொல்லிட்டார், இந்த மாதிரி கடையை அடைச்சி உடைச்சிட்டாங்க, இவங்களுக்கு நம்ம கட்டாயம் ஒரு பாடம் காமிக்கணும், அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அதாவது அவங்கள அடிக்கணும் அப்படிங்கிறதுனால பாஸ்டர் சொல்லிட்டாரு, ஐயோ இதுக்காகலாம் ஜெபம் பண்ண முடியாது, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கன்ட்டார். அதை கேட்டுட்டு போய் அவர் ரொம்ப மனம் உடைஞ்சு அவங்க மனைவியின் இடத்துல ஷேர் பண்ணியிருக்கிறார். அந்த அக்கா ரொம்ப அருமையான ஜெபிக்கிற ஒரு தேவ பயம் உள்ள ஒரு சகோதரி. சொல்லியிருக்கிறாங்க பாருங்களேன், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்னு. சில பெண்கள் பாருங்கள், கோபத்தில் சில கணவன்மார் வருகிற போது ஒரு ஞானமாக நடக்காததுனால மிகப்பெரிய ஒரு அழிவையே வீட்டுக்கு, சமுதாயத்துக்கு, தேசத்துக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த சகோதரி அருமையாக அவங்க பிரதர்கிட்ட சொன்னாங்க, அவர் தேவனுடைய மனுஷன், நமக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர், அவர் நமக்கு நன்மைக்காகத்தான் சொல்லியிருப்பார், கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்ட்டாங்க. அவர் பொறுமையாக இருந்துட்டார். அதுக்கப்புறம் நான் அங்கே இருந்தால் எனக்கு பிரச்சனை ஆயிருன்ட்டு நான் ஊரை விட்டு கடந்து ஈரோடு பகுதி பக்கத்தில் இருக்கிற பெருந்துறைக்கு போயிட்டேன். அங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணிவிட்டேன். இந்த சூழ்நிலையில் எங்கள் வீட்டில் மிகப்பெரிய மாறுதல் ஆரம்பிச்சதுங்க. அதாவது என்றைக்கு அந்த கடையை அடித்து அந்த கடையில் ஒரு தீமை செய்ய ஆரம்பித்தனோ, அது வரைக்கும் ஒரு மாதிரி நார்மலாக எங்கள் குடும்பம் போயிட்டு இருந்தது. திடீர்னு எங்கள் அம்மா மென்டல் மாதிரி ஆயிட்டாங்க. சில நேரம் வீட்டில் படுத்திருப்பாங்க, சில நேரம் வீதியில் படுத்திருப்பாங்க, சில நேரம் பிகோஸ் ஆயிடுவாங்க. அதாவது சுயநினைவே இல்லாமல் போயிடுவாங்க. எப்போறாச்சும் யாராவது நெருப்பு போட்டு அதில் மிளகா போட்டு அந்த புகையை மூக்கில் காமிக்கும்போது தான் நார்மல் நிலைமைக்கு வருவாங்க. எத்தனையோ நாட்கள் எங்கள் அம்மா வீடு ஊட்டும்போது தகுடெல்லாம் எடுத்துருக்குறாங்க. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் எங்கள் அம்மா அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. என்னுடைய கடைசி சகோதரிக்கு திருமணம் முடித்து 2 வருஷமாகி குழந்தையே இல்லைன்னு அவங்க வீட்டுக்காரர் மனைவி வேண்டாம், நான் டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு வீட்டில் விட்டுட்டு போயிட்டார். என்னுடைய சகோதரிக்கு எங்கள் அப்பா கர்த்தரை அறியாத குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபரை தான் திருமணம் பண்ணி கொடுத்துருந்தார். அவங்க என்னென்னா, கல்யாணம் முடித்தா குழந்தை பிறக்கணும், குழந்தை இல்லைன்னா அது கல்யாண வாழ்க்கையை வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிற ஒரு லைஃப். ஆனால் பைபிளில் அப்படி கிடையாது பாருங்கள். சில பேருக்கு குழந்தை இல்லை, ஆனால் குழந்தை இல்லாமலே இல்லை, அதுக்கப்புறம் லேட்டாகி நிறைய குழந்தை பிறந்திருக்கு. அவங்கெல்லாம் பெரிய பெரிய சேலஞ்சான காரியங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போல்லாம் எங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அதனால் எங்கள் கடைசி அக்காவினுடைய வீட்டுக்காரர் மனைவியே வேண்டான்னு டிவோர்ஸ் பண்ணுறேன்னு எங்கள் வீட்டில் விட்டு போயிட்டார். அடுத்து எங்கள் அப்பாவுக்கு எதிர்பாராத விதமாக இருமி துப்புனா ரத்தமாக கக்க ஆரம்பிச்சிட்டார். செக் பண்ணி பார்த்தா அதுக்கு பிளட் கேன்சருன்ட்டாங்க. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு பிரச்சனையின் மேலே பிரச்சனை வர வர ஒன்று ஒன்றா எங்கள் கையை விட்டு போச்சுங்க. ஒரு சின்ன ஒரு ஏக்கரை நிலத்தை விற்றோம், அப்புறம் ஒரு காட்டை விற்றோம், அப்புறம் எல்லாத்தையும் விற்று கடைசியாக ஃபைனலாக எங்கள் அப்பாவுக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுனால இருக்கிற கடைசி வயலையும் விற்று எல்லா பிளட்டையும் ரிமூவ் பண்ணி புது பிளட்டை ஏற்றுனாங்க. ஒரு பெரிய ஆப்ரேஷன். அதில் எங்களுடைய காடு வயல் எல்லாம் போயிடுச்சு. அப்போ இந்த சூழ்நிலையில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஓனர் என் மேலே நான் பணம் திருடுறேன்னு சந்தேகப்பட்டு, திருடின காலங்கள்லாம் இருந்தது. ஆனால் அப்பையெல்லாம் விட்டு போட்டு இப்போ திருடுனேன்னு என்னை வேலையை விட்டு நிறுத்திட்டார். இப்போ வீட்டுக்கு வரேன், வாழா வெட்டியாக அக்கா இருக்கிறாங்க, பைத்தியமாக அம்மா இருக்கிறாங்க, பெரிய பிளட் கேன்சர்னால் ஆப்ரேஷன் பண்ணி அப்பா இருக்கிறாங்க. இப்போ நான் இந்த வீட்டை பார்த்துட்டு சரி யார்கிட்டையாவது வேலைக்கு போய் கேட்போமே அப்படின்னு ஏதோ ஒரு ஆட்டோவாவது ஓட்டி
நம்ம ஏதோ ஒரு குடும்பத்தை நடத்தலான்னு ஒவ்வொருத்தர்கிட்ட போய் கேட்டால் யாருமே வேலை கொடுக்கல. ஏன்னா என்னுடைய எல்லா நிலைமையும் அந்த மக்களுக்கு தெரியும். எனக்கு அந்த நாட்களில் நல்ல நண்பர்களே கிடையாதுங்க. நண்பர்களே கிடையாது. ஏன்னா இவங்க கூட சேர்ந்தோம்னா கட்டாயம் இவனை ஜெயிலுக்கு ஓட்டிடுவாங்க. நாங்கள் ஏன்னா அந்த நாட்களில் ஒரு 5 நாள் சப்ஜெயிலெலாம் பிடிச்சி வச்சுருந்துருக்குறாங்க. ஒரு அடிதடி கேஸில் போய் சம்மந்தமே இல்லாமல் அப்படியெல்லாம் இருந்ததுனால நான் இந்த நிலைமையில் போய் யாருமே எனக்கு வேலை கொடுக்கல. கடைசியாக வீட்டை யோசித்து எதிர்காலத்தை யோசித்த போது ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்தேன். இனி பூமியில் வாழவே கூடாது. பக்கத்தில் அப்போ பாலக்காடு வரைக்கும் ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கும். அப்போ ஒரு 6 மணிக்கு அந்த ட்ரெயினில் விழுந்து சாகலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து ஃபுல்லாக போய் ஒரு ஒயின் ஷாப், அதில் சுமங்கலி ஒயின் ஷாப்னு ஒன்று இருந்தது. அந்த ஒயின் ஷாப்பில் போய் நல்லா குடிச்சிட்டு அப்புறம் அந்த ஆர்எஃப் ரோட்டில் ஜெயராம் தேட்டர்னு ஒரு தேட்டர். அந்த தேட்டரில் என்ன படம் ஓடிச்சுனே தெரியல. அந்த படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஜெயின் ஸ்மோக்கர் தான். எனக்கு டீ சாப்பிட்டா சிகரெட்டு சாப்பிட்ணும், பாத்ரூம் போனால் சிகரெட்டு சாப்பிட்ணும், கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்தோம்னா சிகரெட்டு சாப்பிட்ணும். இந்த மாதிரி சிகரெட் அடிமறை ஆகிட்டேன். அப்போ உள்ளேயே அந்த தேட்டருக்குள்ளேயே சிகரெட்டை குடிச்சிட்டே இருந்தேன். கடைசியாக என் கையில் வச்ச சூடு கூட அப்படியே அடையாளமாக இருக்குது. வச்சுட்டு முடிவு எடுத்துட்டேன், இனிமேல் நம்ம வீட்டுக்கு போனால் நிம்மதி இல்லை, ரயில்வே தண்டவாளத்தில் விழுந்து இறந்துடலாம் அப்படின்னு அந்த ரயில்வே பீட்டர் ரோட்டில் அந்த படமெல்லாம் முடிஞ்சு வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் முன்பின் தெரியாத, யாருன்னே தெரியாது, அவர் ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தார். இயேசுவினுடைய அன்பை பற்றி சொன்னார். நான் ஆல்ரெடியே எங்கள் அம்மா அந்தான்னு ஒரு சில எஸ்டேட்டில் இருந்த நாட்களில் வனத்து சின்னப்பர் கோவில்னு ஒன்று இருக்குது. அப்புறம் கருமலை பக்கத்தில் வேளாங்கண்ணின்னு ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். அது கொஞ்சம் அளவுக்கு, அதாவது இயேசு அப்படிங்கிற ஒருத்தர் பிறந்தாருங்கிறது தெரியும். அதனால் அவரெல்லாம் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றவே இல்லை. பிரதர், நீங்கள் தயவுசெய்து போங்க, எங்கள் அம்மாவெல்லாம் அப்படித்தான் இருந்தாங்க, நான் பைத்தியமாயிட்டாங்க அப்படின்னு அவர்கிட்ட வாக்குவாதமெல்லாம் பண்ணிவிட்டு தயவுசெய்து ஆளை விடுங்க அப்படின்னு நான் போயிட்டேன். போனவொடனே திரும்ப அவர் கூப்பிட்டு ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்து, பிரதர் இந்த ஒரு மண்டபம் இருக்குது, இந்த மண்டபத்தில் தான் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடக்குது, நீங்கள் வேணால் போங்க, உங்களை பார்த்தா சின்ன பையனாக இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க, போனீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குனார். அப்போ எனக்கு வயசு 20 வயசு கரெக்டாக. சரி, சாகிறதே சாவமே, இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு அந்த மீட்டிங்கு போனேன். அதாவது அந்த ரயில்வே கேட் ட்ராக்குக்கும் அந்த மீட்டிங் நடத்துகிற இடத்துக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தாங்க. அந்த பழனியில் எத்தனையோ இடங்கள் இருக்குது. நான் யோசித்து பார்க்குறேன், கடவுள் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு, நம்மளை காப்பாற்றணுன்னு அவர் துடிக்கிற துடிப்பு இந்த உலகத்தில் வேறு யாரும் அப்படி பார்க்க முடியாதுங்க. எத்தனையோ இடத்துல வச்சு அந்த மீட்டிங் நடத்திருக்கலாம், அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், ஒரு வாரத்துக்கு பின்னாடி நடந்திருக்கலாம். கரெக்டாக நான் என்றைக்கு இந்த முடிவோடு கூட ட்ரெயினில் விழுந்து சாகலான்ட்டு போனனோ அந்த நாட்களில் அந்த மீட்டிங் அங்கே இருந்தது. அப்போ சென்னை பட்டணத்திலேருந்து லைட் ஆஃப் த வேர்ல்டு மினிஸ்ட்ரியினுடைய ஸ்தாபகர் பிரதர் மணி ஐயர் தான் அங்கே ஸ்பெஷல் ஸ்பீக்கராக அழைக்கப்பட்டிருந்தார். அப்போயெல்லாம் பைபிளை பற்றியும் தெரியாது, சர்ச்சை பற்றியும் தெரியாது, இந்த மாதிரி கூட்டம் ஜெபம் எதுவுமே தெரியாது, டோட்டல் இருள். சரி, போய் பின்னாடி உட்காந்துருந்த போது எல்லாம் ஆராதிச்சாங்க, எல்லாம் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸில் போட்டு வந்தாங்க. நம்ம கிண்டல் அடிச்சுட்டே பின்னாடி உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் அவர் இந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொன்னார் சமஸ்கிருதத்தில். இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், ஓம் கன்னி சுத்தாய நமகன்னா கன்னியின் வயிற்றில் தூயாவினாலே பிறந்தவரையுமே வணங்குறேன்னு அர்த்தம். சதாசிவாயமே நமகன்னா எப்பொழுதும் அன்புள்ளவரை வணங்குறேன்னு அர்த்தம். ஓம் விருத்த சூழாரும் தாய நமக அப்படின்னா சிலுவை மரத்தில் தொங்கினவரே உம்மை வணங்குகிறேன். அது மிருத்துஞ்சயாய நமக அப்படின்னா உயிரோடு எழுந்தவரே உன்னை வணங்குகிறேன். இந்த மாதிரி அர்த்தங்கள் எல்லாம் சொல்லும்போது ஆல்ரெடியே ஃபுல் போதை. அப்போ எனக்கு புரியவே இல்லை. எனக்குள்ளே ஏதோ ஒரு ஆவி சொல்லுது, நீ தப்பான இடத்துக்கு வந்துட்ட, நீ எந்திரிச்சு போயிரு, இதில் வச்சு உனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு. இன்னொரு பக்கத்தில் உள்ளான மனுஷன் என்னமோ சொல்கிற இருங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தாங்க இந்த பைபிளில் இருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து பேசினார். அதாவது ஒரு அம்மா கணவனால் கைவிடப்பட்டு வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க, பிள்ளையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த கணவன் கொடுத்த எல்லாம் செலவழிஞ்சு போயிட்டு வாழ்கிறக்கே வழி இல்லை, உதவி செய்வதற்கு ஒரு மனுஷனுமே இல்லை, மனிதன் நடமாட்டமே இல்லாத இடத்துல
இந்த பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு அந்த பிள்ளையை போட்டுட்டு அம்பு எய்கிற தூரம் போய் அழுது கொண்டே இருந்தாங்களாமா. அப்போ கடவுளே நேரடியாக இறங்கி வந்து இந்த அம்மா வருவதற்கு முன்னமே இந்த அம்மாவையும் இந்த பிள்ளையும் வாழ வைக்கிறதற்கு வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றை ஏற்படுத்தி காத்து கொண்டு இருந்தார் அப்படின்னு ஒரு செய்தியை அந்த பைபிள்லேருந்து பேசினாங்க. எனக்கு முதல்ல நம்ம லைஃப் ஸ்டைல் மாதிரியே இது இருக்குதே, வாழ்கிறக்கே வழியில் உதவி செய்ய ஒருத்தருமே இல்லை, ஆனால் கடவுள் முன்னமே வந்து உதவி செய்திருக்கிறான்னு இந்த யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த செய்தி வேளையில் அவர் பேசுனது, சில பேர் இந்த நிலைமையில் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே தான் இந்த அன்பின் தெய்வம் வந்தார் அப்படின்னார். கொஞ்சம் மனதுக்கு ஆறுதலாக இருந்தது. அதுக்கப்புறம் ஜெப வேலை வந்தது, எல்லாம் ஜெபிச்சாங்க, எல்லாம் ஜெபம் பண்ண சொன்னார். எங்களுக்கு ஜெபிக்கவே தெரியாது, யாரும் ஜெபிக்கவும் கற்றுக் கொடுக்கலை. நான் கண்ணை விழித்து பார்த்துட்டு இருந்தபோது ஸ்டேஜிலேருந்து எனக்கு நேராக கை நீட்டி, ஒரு வாலிபண்ணியே, பலவிதமான பிரச்சனையில் நீ தற்கொலை பண்ணி கொள்ளணும்னு கடைசி முடிவு எடுத்துட்டு இந்த கூட்டத்தில் வந்து நின்று இருக்கிற, நீ சாகக்கூடாது, நீ வாழ வேண்டும், உன் பிரச்சனைக்கு எல்லாவற்றிற்கும் கல்வாரி சிலுவையில் இயேசு முடிவை உண்டாக்கிட்டாரு, எல்லாம் முடிந்ததுன்னு உனக்காக தான் ஒரு ஜீவனையே கொடுத்தாரு, உன் பிரச்சனைக்கு இன்றைக்கு இயேசு முடிவு உண்டாக்குனார்னாங்க. அப்படி சொல்லி விரல் நீட்டி சொன்னபோது ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு தேவ வல்லம் அப்படியே நேரடியாக மேலே வந்து இறங்குச்சு. அது வரைக்கும் போதையில் இருந்த எனக்கு இந்த வல்லமை இறங்கின உடனேங்க நான் ஏன் இந்த இடத்துக்கு வந்தேங்கிற மாதிரி ஒரு கூச்ச சுபாவம் வந்துச்சு. ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க, நான் ஒருத்தன் தான் பான்பராக்கெல்லாம் போட்டு அப்படியே ஒரு அழுக்கு சட்டை, ஒரு காவி வேட்டி மாதிரி ஒரு வேட்டி கட்டிட்டு அந்த இடத்துல நின்னேன். அப்புறம் ரொம்ப வேதனையாக இருந்து நான் போயிட்டு யார்ட்டையும் சொல்லலை. அது ஒரு வெள்ளிக்கிழமை கூட்டம், வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா அப்பாட்ட கூட சொல்ல, அவங்க எத்தனையோ நாட்கள் வீட்டில் இருப்பாங்க அம்மாங்க, நான் இருக்க மாட்டேன், வேலைக்கும் போக மாட்டேன். 2வது நாள் கூட்டத்துக்கு நானே வந்துட்டேன் வாலண்டியராக. சாட்டர்டே 6 மணிக்கு வந்து நல்லா குளித்து பேண்ட் ஷர்ட்டையெல்லாம் போட்டு வந்து பின்னாடி உட்காந்துருந்தேன். அந்த 2வது நாள் செய்தியிலையும் அந்த விடுபட்ட சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்ட அந்த தேங்காய் உடைக்கிற காரியங்களையெல்லாம், ஏன் தேங்காய் உடைக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டு பைபிள்லேருந்து 2வது நாள் ஒரு சம்பவத்தை சொன்னார். நாயின் ஒரு விதவையின் மகன் இறந்தே போயிட்டான். இப்போ இறந்ததுக்கப்புறம் ஊர் உலகமெல்லாம் வந்து அவனுக்கு உயிரோட எழுப்புகளாம் வராமல், இறந்தவன் இனிமேல் இருக்கவே கூடாது அப்படின்னு கல்லறையில் கொண்டு போய் வைக்க வந்துட்டாங்க. ஆனால் உயிரை கொடுத்து காப்பாற்றுகிற இயேசு வாலண்டியராக வந்து அந்த பாடையை தொட்டார். மரித்தவன் உயிரோடு இழந்துச்சிட்டான். ஒருவேளை இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற சில பேருடைய பெற்றோர் இந்த நிலைமையில் இருக்கலாம். உங்கள் சொந்தக்காரங்களும் இதைத்தான் பண்ண போகிறாங்க, எல்லா சொந்தக்காரங்களும் அப்படித்தான் பண்ண போகிறாங்க. ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான்னா அவனை கொண்டு கல்லறையில் தான் வைக்க போகிறாங்க. ஆனால் இயேசு கல்லறைக்கு போகாமல் உன்னை வாழ வைக்க துடிக்கிறார். அந்த இயேசுவின் அன்பு உன்னை அழைக்கிறது அப்படின்னார். அப்போ எனக்குள்ளே கொஞ்சம் அந்த ஃபெய்த் விசுவாசம் வந்துச்சு. ஏன்னா பைபிளில் ஒரு வசனம் இருக்குதுங்க, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரணும். அங்கே தான் அது கொஞ்சம் விசுவாசம் வந்துச்சு. ஒருவேளை இயேசுவை நம்ம ஏற்றுக்கிட்டால் நம்ம அப்பா சுகமாயிருவாரா, நம்ம அம்மா சுகமாயிருவாங்களா, நம்ம அக்கா நல்லாயிருவாங்களா அப்படின்னு கொஞ்சம் விசுவாசம் வந்தது. அது அடுத்து ஞாயிற்றுக்கிழமை 3வது நாள் கூட்டத்தில் பவுல் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒரு வாலிபன் விசுவாசத்தோடு பார்த்துட்டு இருந்தான் நம்ம. ஆனால் அந்த வாலிபன் முடவனாக இருந்திருக்கிறான். அந்த பவுல் உற்று பார்த்து இவனுக்கு ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இருக்குன்னு எழுந்து நடனா அவன் துள்ளி குதித்து ஓடி வந்து பவுலின் இடத்துல சாட்சி சொன்னான்னு அந்த செய்தியை பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு உற்சாகம் வந்து நானே ஸ்டேஜுக்கு ஓடிட்டேன். ஓடி நான் தான் அவன்னு சொல்ல வந்தபோது அவர் இல்லை வெயிட் பண்ணுங்க தம்பி, அவர் சாட்சிக்கு ஒரு நேரம் கொடுப்பார், சாட்சிக்கு அப்போ சொல்லுங்கள் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் சாட்சியின் வேலையில் நான் சொன்னேன், ஒரு வேளை இந்த கூட்டம் நடக்காமல் இருந்திருந்தா, இந்த கூட்டத்தில் நான் பங்கு பெறாமல் இருந்திருந்தேன்னா நிச்சயமாலுமே சாவு என்னை விழுங்கி இருக்கும். நான் சாவுக்கு தப்பிக்கணும்னு கர்த்தர் என்ன பண்ணார்னா இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சாட்சியெல்லாம் சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்தேன். இனிமேல் பட்டு நம்ம இங்கே இருந்தோம்னா ஆபத்து. ஏன் அப்படின்னா இந்த குடிப்பழக்கத்திலேருந்து சிகரெட்டு பழக்கத்திலேருந்துங்க தொடர்ச்சியாக இருக்கிறதுனால ஏதாவது புது வருஷத்தில் ஒரு மாறுதல் வரும் அப்படின்னு நினச்சிட்டு
நம்ம ஒரு 2 நாள் குடிக்காமல் இருப்போம், 2 நாள் சிகரெட் சாப்பிடாமல் இருப்பேன். ஆனால் எப்படியோ யாரோ ஒரு நண்பர்கள் வந்துடுவாங்க, வந்து கூட்டிகிட்டு போய் மறுபடியும் அந்த முன்னாடி நிலைமையை காட்டிலும் பயங்கரமான நிலைமை மாறிடும். அப்போ இங்கே இருந்தால் தானே இந்த பிரச்சனை, அதனால் நம்ம அவரோடையே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நான் தீர்மானம் எடுத்து அருமையான பிரதர்கிட்ட பேசின உடனே அவங்க சென்னைக்கு கூப்பிட்டாங்க. அவங்களுடைய ஊழியத்தில் அவங்க காரை ஓட்டிகிட்டு அவங்க புக்ஸு கேசட்ஸ் எல்லாம் இப்போ அந்த நாட்களில் மனமாற்றமாங்கிற டிவிடிலாம் இருந்தது. அதெல்லாம் கொடுத்து அவங்க ஊழியத்திலேயே நிறைய பக்கம் போயிட்டுருந்தோம். இப்போ நான் இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் வாஞ்சி அதிகமாயிடுச்சு. எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம்னா அதை சொல்லவே முடியாதுங்க. அந்த நாட்களில் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் தேவன் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டார். மனைவியே வேண்டான்னு சொல்லிகிட்டு இருந்த எங்கள் அக்காவினுடைய வீட்டுக்காரரு எங்கள் அம்மா அப்பாவோட வந்து ஃபைட் பண்ணிவிட்டு மனைவியை கூப்பிட்டு போயிட்டார், எங்கள் அக்காவை கூப்பிட்டு போயிட்டார். அடுத்து எங்கள் அம்மாவுக்கு நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சில ஊழியக்காரங்க வந்து ஜெபம் பண்ணி எங்கள் அம்மாவுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசு போராட்டம், செய்வன போராட்டத்திலேருந்து முழுவதும் விடுதலையாக எங்கள் அம்மா நார்மல் ஆகிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு அந்த மேஜர் ஆப்ரேஷன் பண்ணினதுனால டாக்டர் சொல்லிட்டாரு, ஒரு 6 மாதம்தான் இவர் உயிரோடு இருக்க முடியாது, அதுக்கு மேலே நம்மளை காப்பாற்ற முடியான்ட்டார். அப்புறம் வந்து எங்கள் அம்மா கூடயே வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் மேல்படி எங்கள் அப்பாவை பார்க்க முடியாதனால எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி நீ கூட வா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 இயருக்கு அப்புறம் நான் அந்த லைட் ஆஃப் த வேர்ல்டு மினிஸ்ட்ரியிலேருந்து நான் எங்கள் அம்மா அப்பாவோட போய் அவங்கள கவனிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அப்போ பயங்கரமான குழப்பம், என்ன வேலை செய்கிறது, எப்படி நம்ம குடும்பம் எப்படி என்னவாகும். ஏன்னா இந்த மாதிரி வழியில் யாராவது போய் யாராவது நடத்தி இருந்தால் நமக்கு இதை குறித்து ஒரு தெளிவு வரும். யாருமே அந்த வழியிலையும் போகலை, யாருமே அந்த வழியில் நடத்தாத போது பல குழப்பங்கள்ங்க. கர்த்தரே அதிகமாக தெரியாது. அப்படி இருக்கிற போது நிறைய இடத்துல அதுக்கப்புறம் போய் வேலை கேட்டாலும் வேலைக்கு யாரும் கொடுக்கவே இல்லை. இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு வேலை கிடச்சிது. அந்த ஸ்கூலில் வேலை கிடச்சோடனே அந்த ஸ்கூலினுடைய ஒரு ஐயாவும் அம்மாவும் ஒரு தகப்பனையும் தாயையும் போல் என்னை ரொம்ப நேசித்தாங்க. அவர் பேர் ராஜசேகர், அந்த அம்மா பேர் ஜூலி அம்மா. அவங்க பிரதர், அவங்க குணாண்ணே, ஜேனட்டக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப என்னை நேசித்து அவங்க சொந்த பிள்ளையை போல் வீட்டில் ஏற்றுக்கொண்டு எனக்கு ஒரு பைபிள் சென்டரு வச்சு கொடுத்தாங்க. நீ பைபிள் சென்டரில் பார்த்துக்கிட்டு நீங்கள் ஸ்கூல்லேயே ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்புறம் நிறைய இடங்களில் அவர் ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இந்த பைபிள் சென்டரில் இருக்கிற நாட்களில் ரெகுலராக நிறைய புக்ஸு கேசட்டு மதுரையிலேருந்து வாங்கிட்டு வந்து எல்லா சர்ச்சஸ்லேயும் போய் எல்லாம் பைபிள் கேசட் எல்லாமே நம்ம எவ்ரி சண்டே போய் ஒரு சேல்ஸ் மாதிரி தான் போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்தபோது நிறைய படிக்க கர்த்தர் கிருபை தந்தார். அப்போ அந்த நாட்களில் இந்த ஆல்வின் ஹோட்டல் ஓனர் வந்து ஒரு நாள் பைபிள் சென்டருக்கு வந்தார். பைபிள் சென்டருக்கு வந்தபோது அப்போ ரொம்ப நான் லீனாக இருப்பேன், அவர் என்ன மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி பயங்கர ஃபேட்டாக இருப்பார். அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, நீ அவர் கடையை அடித்து உடைச்சியில் அவர்கிட்ட நீ மன்னிப்பு கேளு. எப்படி யாக்கோபு ஏசாவை மீட் பண்ணி கொண்ட அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், அண்ணே ஏதாவது தப்பு பண்ணால் நீங்கள் மன்னிப்பீங்களாண்ணே அப்படின்னு. இப்போ அவர் சொன்னது என்னென்னா, கிறிஸ்தவங்கனாலே மன்னிப்பாங்கப்பா, மன்னிக்கிறவங்க தான் கிறிஸ்தவங்க. இயேசுவே பாரு சிலுவையில் அவ்வளோ கஷ்டத்துலேயும் மன்னிச்சார்ல அப்படின்னார். அவர் என்ன நினச்சிட்டாரு, நான் ஏதோ ஒரு வாங்கின டிவிடிக்கோ இல்லை பைபிளுக்கோ பாட்டு புக்குக்கோ விலையை அதிகமாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி சம்பவம்னே ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு ஹோட்டலில் அடித்து உடைச்சாங்கல்லண்ணே அப்படின்னு. ஆமாம் தம்பி, அது நம்ம கடை தான், அது ஒரு சம்பவம்ப்பா. ஆனால் அவர்கிட்ட பயங்கர ரைச்சஸ். அவர் வந்து வேறு ஒரு ஓனர்கிட்ட 5 வருஷம் லீஸுக்கு அந்த இடத்த வாங்கியிருக்கிறார். அந்த ஓனரு அந்த லீஸு முடியறதுக்கு முன்னாடியே இன்னொருத்தர் கையில் வித்துறார். அவரே இந்த கடையை டார்கெட் பண்ணி தான் அந்த லீஸுக்கே வாங்கியிருக்கிறார். லீஸு முடியாததுக்கு முன்னாடியே கடையை காலி பண்ணுன்னு இப்படி ஆட்களை வச்சு வன்முறை பண்ணினது. அப்போ அந்த மாதிரி சம்பவமெல்லாம் சொன்னார். சொல்லி முடிச்சோன்னே, அதுக்கு என்னப்பா மேட்டர், நீ சொல்லி என்ன பிரச்சனை அப்படின்னாரு. அந்த கடையை அடித்து உடைச்சதில் நானும் ஒருத்தன் தானே அப்படின்னு. அது வரைக்கும் ஒரு நார்மலாக இருந்தவருங்க. இதை சொன்னதுக்கப்புறம் அவர் கண்ணெல்லாம் பயங்கர ரெட்டிஸ் ஆயிடுச்சு. ரெட்டிஸ் ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டார். அப்போ நான் இருந்துட்டு, அண்ணே
கிறிஸ்தவங்கன்னா மன்னிப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி. அதனால் தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, இல்லை நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு ஒன்று அப்படியே என்னை கெட்டி பிடிச்சி அணைச்சாருங்க. அணைச்சி ஒரு அழுதார். அழுதுட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். வீட்டுக்கு போய் அவங்க மனைவியிட்ட போய் காமிச்சார். பார்த்தியா நம்ம கடையை அடித்து உடைச்சதில்ல இவர் ஒருத்தர் அப்படின்னு. அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய சாட்சி அவங்கள்ட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க என்னை ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தாங்க, எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி என் வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் அங்கங்கே என்னுடைய சாட்சிகளை சொல்கிறதுக்கு சில சபைகளில் வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்படி வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் மிஷினரிகளை குறித்த பாரம் ஏற்படும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. அது சிஎஸ்ஐ மதுரை டைசஸ், ராம்நாத் டைசஸில் ஒரு சிறுவர் ஊழியத்தில் கர்த்தர் கிருபையினால் பங்கு பெற கர்த்தர் உதவி செய்தார். விபிஎஸ் டைரக்டராக போவோம். இந்த விபிஎஸ் டைரக்டராக போகிற போது பைபிள் ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க, மிஷினரி ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க. இந்த பைபிள் ஸ்டோரி அப்படியே நம்ம வாழ்க்கையை மாற்றிகிட்டே இருக்கும். மிஷினரி ஸ்டோரி மிகப்பெரிய சேலஞ்சை கொடுக்கும். இப்படியெல்லாம் ஆண்டவருக்காக விலைக்கிரயமாக மாறி இருக்கிறாங்களே, நாம் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு ஒவ்வொரு மிஷினரி ஸ்டோரியெல்லாம் நமக்கு ரொம்ப சேலஞ்சை கொடுத்துட்டே இருந்தது. இப்போ இந்த மிஷினரி ஸ்டோரி பெரிய எனக்கு தாக்கத்தை கொடுத்த போது அந்த டைமில் சிஜிஎம்எம் அப்படின்னு ஒரு மிஷினரி சொசைட்டியோட ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி நான் வேலையும் பார்த்துட்டு பைபிள் சென்டரையும் பார்த்துட்டு சிஜிஎம்னுடைய திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டினுடைய ப்ரொமோஷனல் ஒர்க்கராக நான் பணியாற்றினேன். ஃபஸ்ட்டு முதல்ல மிஷினரி ஊழியத்தில் ஜாயின்ட் ஆனது அங்கே தான். அப்போ அந்த நாட்களில் எல்லா இடங்கள்லையும் போய் மிஷினரிகளை குறித்தோ மிஷினரிகளுடைய தேவைகளை குறித்தோ சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தோம். அப்போ வருடத்துக்கு ஒரு தடவை இந்த மிஷினரிகள்லாம் கெட் டுகெதர் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. அது எங்கே அப்படின்னா தேனி இயேசு பண்ணையில் ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. இப்போ தேனி இயேசு பண்ணையில் அந்த மீட்டிங்கில் நான் அட்டன் பண்ண போது அங்கே ஸ்பெஷல் ஸ்பீக்கராக யார் வந்திருந்தாங்கன்னா பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா வந்திருந்தாங்க. அவங்க பீகார் மாநிலத்தில் என்னுடைய தேவைகளை குறித்தும் பீகார் மாநிலத்தினுடைய நிலைமையை குறித்து சொன்னபோது நமக்குள்ள ஒரு ஆத்ம பாரம் வந்துச்சு. அறியப்படாத இடங்களில் போய் நம்மளால் முடிஞ்ச நாட்களுக்கு அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்துச்சு. இப்போ அவங்கள பார்த்து பேசின போது நீங்கள் ஃபேமிலியாக வந்துட்டிங்கன்னா நல்லா இருக்கும் தம்பி அப்படின்னாங்க. இப்படியே காலம் கடந்து போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் குழப்பம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஏதோ தப்பான ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்கிற மாதிரியே மனசுக்குள்ளே நல்லா ஊழியம் செஞ்சிட்ருப்போம், ஆனாலும் தப்பாக ஏதோ நடக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 21 days ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணால் அப்புறம் அலைன்ஸுக்காக பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அலைன்ஸ் பார்த்துருந்த போது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் மூலமாக ஒரு டீச்சர் பொண்ணு பார்த்தாங்க. பார்த்த உடனே நான் மனதில் ஃபிக்ஸ் பண்ணோம், ஒரு ஸ்தாபனத்தில் ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் இவங்க ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு மினிஸ்ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அவங்கள்ட்ட பேசி எல்லாம் ஓகேன்னெல்லாம் பேசி முடித்தாச்சு. ஆனால் அவங்களிடத்துல நான் அதை ஷேர் பண்ணவே இல்லை. ஏன்னா ஒரு அகஸ்டின் ஜெபக்குமாரியா சொன்னது என்ன, எப்போ ஒரு டீச்சர் அல்லது ஒரு நர்ஸ் இருந்தால் நமக்கு விஷனுக்கும் மிஷனுக்கும் சேர்ந்தே இருக்கும் அப்படின்னு இருந்தார். ஆனால் அது உண்மை தான். நமக்கு லைஃப் பார்ட்னருங்கிறதுங்க நம்மளுடைய இன்னொரு இடத்துக்கு நமக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு லிஃப்ட் மாதிரி. ஏன்னா பைபிள் அப்படித்தான் சொல்லு, ஒருவர் 1000 பேரையும் 20 10,000 பேரையும் துரத்துவார்கள்னா இருமனமுங்கிறாமல் ஒரு மனமாக செயல்படுகிற போது ஆபிரகாமை போல் சாராளை போல் ஒரு தேசத்துக்கு ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டு வரேன். அப்புறம் இதை நான் சொல்லாமலே போயிட்டேன். சில காலத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டில் நானும் என்னுடைய நண்பர் அருமையான பாளைய சிநேகிதர் மாதிரி சதீஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்னுடைய ஊழியக்காரர், நல்ல ஊழியம் செய்கிறவர். இப்போ நாங்கள் 2 பேரும் அந்த வீட்டுக்கு போயிருந்தபோது ஜெபிக்கிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. போயிட்டு பேச்சு வாக்கில் கேட்டபோது மேரேஜுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பேசினா, நான் மேரேஜ் முடிஞ்ச உடனே நான் பீகார் போயிடுவேன் அப்படின்னு. இந்த வார்த்தை பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நாளில் என்ன பண்ணிட்டாங்க, இமீடியட்டாக அந்த பொண்ணுக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்து, ஏன்னா பிள்ளை அவ்வளோ தூரத்துக்கு அனுப்ப முடியாது அப்படின்ட்டு இதை நிறுத்திட்டு ஒரு இன்விடேஷனே எனக்கு கொடுத்துட்டாங்க. ரொம்ப புரோக்கனாக இருக்குது. சில நேரம் லைஃப்பில் பாருங்களேன், கர்த்தர் சில காரியங்களை அனுமதிப்பார். எனக்கு நான் வாலிப நாட்களில் இவ்வளோ பழக்கத்தில் அடிமை இருந்தேங்க. சிகரெட் சாப்பிடுவேன், தண்ணி சாப்பிடுவேன், சினிமா பார்ப்பேன், அடிதடி வன்முறை எல்லாம் பண்ணுவேன். ஆனால் எனக்கு பெண்கள் லவ் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது.
அதை அப்படி பண்ணுறவங்களை பார்த்தாலே பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். திடீர்னு இப்படி கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்துட்டு திடீர்னு இப்படி ஆன உடனே ரொம்ப புரோக்கன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இந்த திருமணமே வேண்டாம், நம்ம சன்னியாசியாகவே இருந்துருவோம் அப்படின்னு போயிட்டே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அந்த எனக்கு ஸ்கூலில் பைபிள் சென்டர் வச்சு கொடுத்த ஆவிக்குரிய தகப்பனு தாயுமா இருக்கிற அந்த ஐயாவும் அம்மாவும் தான் என்னுடைய மனைவியை சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, இப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்ன பார்க்கலாப்பா அப்படின்ன போது நேராக அந்த பொண்ணு ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு முதல்ல என் மனைவியின் இடத்துல பேசினது என்னென்னா, நான் இப்பேற்பட்ட ஒரு ஆத்ம பாரத்தில் ஒரு நார்த் இந்தியாவில் போய் மிஷினரியாக மினிஸ்ட்ரி பண்ணணும்னு வாஞ்சிக்கிறேன். அதற்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு பார்க்க வர்றோம், இல்லை இதெல்லாம் முடியாது அப்படின்ட்டா, இல்லை நாங்கள் வராமலே நாங்கள் முடிவு வச்சுக்கிறோம் அப்படின்னும் போது அவங்க சொன்னது என்னென்னா, 2007 ஒட்டஞ்சத்திரத்தில் நடந்த ஒரு 3 நாள் கன்வென்ஷனில் அவங்க தங்களை டெடிகேட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படியாவது போய் இந்த நார்த் இந்தியாவில் ஒரு நம்மளால் முடிஞ்ச காலங்கள் நம்ம மிஷினரி பணி செய்யணும் அப்படின்னு அவங்க டெடிகேட் பண்ணியிருக்கு. நான் 2006 டெடிகேட் பண்ணேன் உசிலம்பட்டியில் நடந்த மீட்டிங்கில். இவங்க 2007 ஒட்டஞ்சத்திரத்தில் 2 பேரும் எங்களுக்கு தெரியாமலே கர்த்தர் அர்ப்பணிப்பெல்லாம் நடத்தியிருக்கிறார். அப்போ 2008 எங்களுக்கு திருமணம் நடந்தது. அப்போ இந்த திருமணத்துக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். என்னுடைய தகப்பனார் வந்து 6 மாதம்தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னு இருந்தவருக்கு, நான் திரும்ப இந்த மினிஸ்ட்ரியில் வந்து என் தகப்பனை தாயும் கவனித்த காலங்களில் கர்த்தர் அற்புதமாக அப்பாவுக்கு ஒரு 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தார். அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பாவை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தி ஞானஸ்தானம் எடுத்து அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க போனார். அப்பாவை கர்த்தருக்குள்ளே வழி நடத்துறது அப்படிங்கிறத விட என்ன நான் சொல்கிறேன்னா, ஒரு தெய்வீக அன்பு அந்த நாட்களில் குடும்பமாக எங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அப்போ எல்லாமே முடிஞ்சிடுச்சு, அன்றன்ற காரியம்தான். அப்போ ஒரு அம்மாவுக்கு வந்து சேரீ என்னால் வாங்கி கொடுக்க முடியாது. வருடத்துக்கு ஒரு தடவை பொங்கல் வரும், அந்த பொங்கலில் தான் பொங்கல் சேரீ கொடுப்பாங்க. அந்த சேரீ தான் எங்கள் அம்மா கிறிஸ்மஸுக்கே கட்டிட்டு வருவாங்க. அப்பாவுக்கு அதே மாதிரி தான் கஷ்டமான சூழ்நிலை. அதுபோல் நான் ஒர்க் பண்ணுற அந்த ஸ்கூலில் கூட வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் வந்து ட்ரெஸ்ஸு பேண்ட் சட்டை வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு ஒரு ஆசையாக இருக்கும், அவனுக்கு ப்ளைன் சட்டையாக இருந்தால் நல்லா இருக்குன்னு. ஆனால் அவங்க செக்குடு சட்டையாக வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் நான் கடைசியாக ஒரு டைமு ஒரு கிறிஸ்மஸ் டைமில் எங்கள் அம்மா அந்த சேரீ கட்டிட்டு சர்ச்சில் அப்படியே காணிக்க போக நடந்து போகும்போது நான் அழுது ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிப்பீர், ஒரு நாள் நிச்சயம் ஆசீர்வதிச்சின்னா இது மாதிரி எங்கள் அம்மா மாதிரி இருக்கிற 7 விதவைகளுக்கு நான் ஒரு முடிஞ்ச அளவுக்கு வருடத்துக்கு ஒரு 50 சேரீயாவது வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அங்கே ஜெபம் பண்ணேன். அதன் அடிப்படையிலே கர்த்தரை நான் ஆசீர்வதிச்சாருங்க. இப்படி எங்கள் அப்பா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அம்மாவை நானே தான் பராமரிக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அதுக்கப்புறம் வீடெல்லாம் கட்டணும், என்னுடைய சகோதரி குடும்பமெல்லாம் எங்கள் அம்மாவை பார்க்க வர நிலைமை வந்தது. இப்போ திருமணம் முடிஞ்சு எங்களுக்கு நவம்பர் மாதம் திருமணம் முடிஞ்சது. ஏப்ரல் மாதம் நாங்கள் பீகார் போகிறோம். அந்த பீகார்னால் ஏப்ரல்லாம் பயங்கர வெயில், முன்பின்னே தெரியாதுங்க, எனக்கு இந்தியே தெரியாது. அந்த பீகாரில் யார் யார் இருக்கிறாங்க, யார் யார் என்னென்ன மொழி பேசிக்குவாங்க, என்ன சாப்பிடுவாங்கன்னே தெரியாது. ஆத்ம பாரம், நம்ம போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு புறப்பட்டு போனது. எங்களை ட்ரெயின் அந்த நாட்களில் ட்ரெயினில் கூட அதிக தூரம் பயணித்தது கிடையாது. அதனால் ஸ்லீப்பர் டிக்கெட்டு தான் வாங்கியிருந்தோம். S7 ஸ்லீப்பர் டிக்கெட்டு வாங்கியிருந்தோம். அதில் பார்த்தா எல்லா பசங்க, நானும் எங்கள் மனைவி மாத்திரம்தான். அதுவும் எல்லாம் நார்த் இந்தியன் பசங்க பான் பராக்கெல்லாம் போட்டு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த ட்ரெயின் புறப்பட்டு கொஞ்ச நேரத்தில் எனக்கு ரொம்ப மன வருத்தமாயிடுச்சு. ஏன்னா அந்த நாட்களில் நான் தமிழ்நாட்டில் நிறைய ஊழியம் செஞ்சிட்ருந்தேன். நிறையா புக்ஸு கேசட், ஒரு பக்கம் சேல்ஸு, இன்னொரு பக்கம் ஸ்கூல் மினிஸ்ட்ரி, இன்னொரு பக்கம் சர்ச் மினிஸ்ட்ரின்னு பயங்கர பிஸியாக இருந்து இப்போ இதெல்லாம் உதறி போட்டு எனக்கு நார்த் இந்தியா தான் அப்படின்ட்டு போகிறேன். பார்த்தா ஆரம்பமே வேறு விதமாக இருக்குது. அப்போ கடைசியாக பாத்ரூமை சாத்திட்டு அழுதம் பாருங்கள், ஆண்டவரே நான் ஒரு வேளை தப்பான முடிவு எடுத்துட்டேன்னா, கல்யாணம் முடித்து ஒரு 4 மாதத்தில் இப்படி போயிட்டுருக்கிறோமே அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது, அப்போ ஆண்டவர் மறுபடியும் அதே வசனத்தை எங்கள் அம்மாவின் இடத்துல என்ன பேசினாரோ
அதே மாதிரி தாங்க, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அந்த வசனத்தை என் இருதயத்தில் போட்டார். அதுக்கப்புறம் புறப்பட்டு பீகார் போனேங்க. பீகார் போன உடனேயே எனக்கு மினிஸ்ட்ரி அவங்க கொடுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போனோடனே நல்ல கேம்பஸில் தங்க வச்சாங்க. தங்க வச்சுட்டு நீங்கள் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் போட்டாங்க. நாம் இங்கே பல ஊழியங்கள் செய்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் போட்டு அரே ஓரா ஜாவ் காவ் அப்படின்னு எப்படி அது அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, இந்த லோக்கல் பீப்புளோட கூட இவங்களை விட்டோம்னா லோக்கல் பீப்புளோட இருந்து இவங்க ஹிந்தி கற்றுக்குவாங்கங்கிறது தான் தாட், அண்ணனுடைய தாட். அதன் அடிப்படையில் அவங்க அந்த மக்களோட போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துகிட்டு இருந்தால் எனக்கு ஒரே வாஞ்சியாக இருக்கும். என்னடா வாரம் நம்ம ஒவ்வொரு சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணுவோம், இங்கே வந்து வாரம் இப்படி இருக்கிறோமே அப்படின்னு. இப்படி ஒரு 6 மாதம் அப்படியே போயிட்டுருந்து கடைசியாக அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேறு நிறையா நண்பர்கள் அந்த கான்ட்ராக்ட் பேஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஹிந்தி பாடல் கற்றுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு இன்ஜினியர் வந்திருந்தார். அவர் மொபைல் ஃபோன்லேருந்து என் மொபைல் ஃபோனுக்கு ப்ளூடூத்தில் வந்து அப்படியே பாடல்களை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு அகஸ்டின் அண்ணன் வந்து பின்னாடி நின்றுட்டு இருந்தார். அதை நான் கவனிக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து தோள் மேலே கை வச்சுட்டு அற்புதமான ஒரு ஆலோசனை கொடுத்தார். தம்பி, டைம் வந்து ஒரு கோல்டை விட வேல்யூவானது. இந்த நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இந்த மொபைல் ஃபோனில் என்ன பாட்டு இருந்தீங்கன்னார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி பாட்டுன்னு இதை அனுப்பிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, உன்னுடைய ஃப்யூச்சர் வரைக்கும் இதை மைண்டில் வச்சுக்கொள்ளு. நிறைய வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனால் இந்த மொபைல் ஃபோனில் இந்த உலக காரியத்தில் மூழ்கிட்டே அப்படின்னா இந்த வெளிப்பாடுகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒரு ஆலோசனை கொடுத்தார். நல்ல ஆலோசனை அந்த நாட்களில். அதுக்கப்புறம் சில காரியங்கள் அண்ணனோட ஷேர் பண்ண வந்து என்னை அங்கேருந்து சிடி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புனாங்க. அதுக்குள்ளேயே ஒரு அளவுக்கு அல்கா புல்கா ஹிந்தி கற்றுக்கிட்டோம். ஹிந்தி கற்றுக்கிறதுக்கான சில சோல்ஸையும் அங்கே ஏற்படுத்தினாங்க. ஹிந்தி கிளாஸ் நடத்தினாங்க ஒரு 3 மாதம். அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ ஹிந்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஸ்கூல் மினிஸ்ட்ரின்னு சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்கூல் மினிஸ்ட்ரியில் போய் இருந்தபோது அப்படி இப்படின்னு ஏதோ தப்பாக ஹிந்தியை பேசிக்கிட்டு இந்த மக்கா போனை போட்டுக்கிட்டு அப்படியே புறப்பட்டு போவோம். நிறையா ஒரு ஆத்தும பாரத்தில் எப்படியாவது ஜனங்களுக்கு போய் மினிஸ்ட்ரி பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு தாகம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருந்தது. ஒரு டைம் வந்து ரோத்தாஸ் அப்படின்னு ஒரு மலைப்பகுதி இருக்குது. அப்போ அந்த நாட்களில் என் கூட நந்தலால் அப்படின்னு நந்தகுமார் அப்படின்னு ஒரு நார்த் இந்தியன் மிஷினரி, அவரும் நானும் ஒரு எம்ஐடி, எங்கள் டிபார்ட்மெண்ட் எம்ஐடி பைக் எடுத்துகிட்டு, தெரியல முதல்ல அங்கே போகிறோம், எவ்வளோ பெட்ரோல் போடணும், எவ்வளோ தூரம் போகிறோங்கிறதே தெரியாது. நாங்கள் அந்த எம்ஐடி எடுத்துகிட்டு சாயந்தரமாக கிளம்புனோம். ஒரு 3 மணிக்கு கிளம்புனோம். போய் ஒரு இடத்துல போய் ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேங்க. 200 ரூபாய் பெட்ரோல் போட்டு மலை ஏறுறோம். மலை ஏறி அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்குறோம். பார்த்தா கருப்பு வெள்ளை போட்டுக்கிட்டு ஒரு கருப்பு பூனை படை மாதிரி நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் துப்பாக்கி வச்சு நிற்கிறாங்க. அப்போ நான் நினச்சேன், ஏதோ போலீஸ் ஆட்டிருக்கு, கருப்பு பூனை படை மக்கள் ஆட்டிருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு போய் கை கொடுத்தா ஜெய் மசிக்கு பிரைஸ்லான்னு 2 பேரும் கலை லகாயின்னா 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டா ஏதோ வயிற்றில் இடித்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ அங்கே அந்தோனி அப்படின்னு ஒரு மிஷினரி இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டேன்னு, என்னென்னு மேலே மலையில் எல்லாம் மாவோயிஸ்ட் இருப்பாங்கன்னு சொன்னீங்க, இங்கே பார்த்தா ஒருத்தருமே இல்லைன்னா போலீஸ் தானே நின்றுட்டுருக்குறாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், எங்கே போலீஸ் நின்னாங்கன்னு. இல்லை, நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி நிற்கிறாங்களே அப்படின்னு. இல்லை பிரதர், அவங்க தான் மாவோயிஸ்ட்டு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி மாதிரி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவங்கள கட்டி பிடிச்சி பிரைஸ்லாலாக சொல்லிட்டு போயிருக்கிற மாடா அப்படின்னு. அதுக்கப்புறம் மலையில் மினிஸ்ட்ரியெல்லாம் பண்ணிவிட்டு அவர் கேட்டார், நீங்கள் எவ்வளோ பெட்ரோல் போட்டீங்க அப்படின்னாரு. நான் 200 ரூபாய்க்கு போட்டேனே அப்படின்னு. ஐயோ பிரதர், இது மேலே வர்றதுக்கு தான் போதுமானதாக இருக்கும், கீழே போகிறதுக்கே பத்தாதே, இங்கே மேலே பெட்ரோல் பங்கே கிடையாதே அப்படின்னார். ஆனால் கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. சில சூழ்நிலைகளில் எவ்வளவு அற்புதமாக நடத்துகிறார் அப்படிங்கிறத நீங்கள் மிஷன் ஃபீல்டில் பார்க்கலாம். நிறைய நேரம் நெகட்டிவ் தாட்ஸை தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் நிறைய பாசிட்டிவான காரியங்களாக செஞ்சுருப்பார். அன்றைக்கி எப்படி மோசே 12 பேரை வேவு பார்க்க அனுப்பும்போது
10 பேர் தேசத்தை குறித்து துர்செய்தி பரப்புனாங்க பாருங்கள். அது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஊழியத்தில், மிஷினரி ஸ்தாபனத்தில் அவ்வளோ போராட்டம், இவ்வளோ போராட்டம். ஆனால் அவைகள்லாம் இருக்கும், அது இல்லாமல் ஒன்றும் கிடையாது. ஆனால் காலேப் சொன்னார் பாருங்கள், நல்ல தேசம், கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு தருவார். நம்ம மாதிரி அந்த மினிஸ்ட்ரியெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கீழே வரும்போது இருட்டாயிடுச்சு. ஒரு இடத்துல வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. அது கீழே பள்ளத்தாக்கு மாதிரி இறங்கி வரணும். வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. நாங்கள் எம்ஐடி தான் அது நியூட்ரல்லையே வந்துட்டு இருந்தோம். நிலா வெளிச்சத்தில் அந்த கீழே இறங்கிட்டு இருக்கிற மலையில், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை பகுதியில் இருக்கிற மாதிரி ரோடு கிடையாது. அதெல்லாம் குண்டும் அப்படியே கரடு முரடுமாக இருக்கும் பாருங்கள். அங்கே போலீஸ்காரங்களே போக முடியாது. எலெக்ஷனே அங்கே சில இடங்களில் நடக்காது. ஏன்னா முழுவதும் மாவோயிஸ்டினுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கிற இடம். அப்படி இருக்கும்போது லைட்டு இல்லை, வண்டி ஆஃப் ஆகிடுச்சின்னொடனே இறக்கத்தில் நியூட்ரலே வந்தால் கடைசியாக ஒரு பள்ளத்திட்ட வந்த உடனேயே ஒரு பெரிய ஒரு கல் ஒன்று இருந்தது. நேராக வந்து நம்மளுடைய அந்த எம்ஐடியில் முட்டுச்சு. முட்டுனதுக்கு அப்புறம் பார்த்தா சைலன்சர் வந்து பிரேக் பெடலுக்கு அங்கிட்டு வந்தோடனே வண்டி ஜாம் ஆகி நின்றுச்சு. அப்புறம் அந்தானே அங்கே நைட்டு உட்காந்து வேலையை பார்த்து எடுத்துகிட்டு அந்த கல்லை தள்ளி விட்டு பார்த்தா பெரிய பள்ளத்தாக்கு. ஒருவேளை அந்த கல் மாத்திரம் அன்னைக்கு அந்த சைலன்சரில் முட்டாமல் இருந்திருந்தால் நானும் அந்த பிரதரும் பள்ளத்தாக்கில் விழுந்து அன்னைக்கே எங்களுக்கு மரணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் கிருபையாக பாதுகாத்தார். அதுக்கப்புறம் பாருங்கள், வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்ரு வண்டி எப்படி வந்ததுன்னே தெரியாது. கரெக்டாக ஒரு இடத்துல பஞ்சாரிங்கிற ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துட்ட வந்தால் வண்டி ஆஃப் ஆகுது. லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒரு கடையில் பெட்ரோல் இருக்குது. அந்த பெட்ரோலை எடுத்து ஊற்றிட்டு நாங்கள் இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு திருமணம் முடித்து 2 வருஷமாக குழந்தையே இல்லை. இப்போ குழந்தை இல்லைன்னா உடனே சொந்தக்காரங்க ஏதாவது ஃபோன் பண்ணாங்கன்னா ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்பாங்க. அதே அடிப்படையில் ரொம்ப வருத்தமாக இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனை கொடுத்தாங்க. அதில் எங்கள் ப்ரேயர் செல்லதுரைன்னு ஒரு அண்ணன் இருந்தார். அவர் சொன்னார், பிரதர், நீங்கள் கர்த்தரை அறியாத குடும்பத்தில் வந்தீங்க, சகோதரி சிஎஸ்சி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க. அப்போ கர்த்தர் தம்முடைய மகிமையை கொடுக்கணுமா இருந்தால் ஒருவேளை ஜெனரேஷனுடைய சில சாபக்கட்டுகள்லாம் இருக்கும். அப்போ அந்த செல்லதுரை அண்ணன் அவங்க வந்து சொன்னது என்னென்னா, சில ஜெனரேஷனுடைய சாபக்கட்டுகள்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் 2 பேரும் ஒரு உபவாசம் இருந்து சில நாட்களை ஒதுக்கி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாலுமே சில உபவாசத்தில் சில சாபக்கட்டுகள்லாம் முறியும் அப்படின்னார். ஆனால் நான் வேறு டிபார்ட்மெண்ட்டு, நான் சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட்டு. எங்கள் மனைவி வந்து நர்சிங்கில் இருந்ததுனால அவங்க நர்சிங் ஸ்கூல் டியூட்டராக இருக்கிறாங்க. இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றா வரவே முடியாது. ஆனால் திடீர்னு இந்த சூழ்நிலை வந்த உடனே ஒரு அண்ணனே என்ன சொல்லிட்டாருன்னா, நம்ம 7 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கிறோம் டிபார்ட்மெண்ட்டில், இதில் யார் வேணாலும் பங்கு பெறலாம், பங்கு பெறுகிறவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டே அவங்கள என்ன பண்ணிடணும், அனுப்பிச்சிடணும் அப்படின்னு ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிட்டார். அப்போ நான் மனைவி 2 பேரும் 7 நாள் ஃபாஸ்டிங் இருக்குன்னு தீர்மானித்து 7 நாள் ஃபாஸ்டிங் போயிட்டுருக்குது. 6ஆவது நாள் ஃபாஸ்டிங் முடிஞ்சு 7ஆவது நாள் காலையில் என் மனைவிக்கு பிறந்தநாள் ஆயிடுச்சு. இப்போ பிறந்தநாளுக்கு வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். கர்த்தர் மனைவிக்காக நான் ஜெபம் பண்ணிட்டுருக்கும்போது சகரியா 12வது அதிகாரம் 8வது வசனத்தில், உன் விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும், உன் திராட்சை செடி கனியை தரும், பூமி தன் பலனை தரும்னு அப்படி வாக்கு கொடுத்தார். இப்போ மனைவியின் மேலே கை வச்சு, கர்த்தர் இப்படி ஒரு வாக்கு கொடுக்குறாருமா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியாச்சு. அப்புறம் 7ஆவது நாள் ஃபாஸ்டிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அண்ணன் வந்து, இந்த 7 நாள் ஃபாஸ்டிங்கே இருந்திருப்பீங்க, அதில் கர்த்தர் உங்களோட என்ன பேசினார் அப்படின்னு நீங்கள் சாட்சி, ஒரு 7 பேர் எந்திரிச்சு சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னார். நான் எந்திரிக்கலான்னு நினச்சி எந்திரிக்கிறக்குள்ளேயும் முன்னாடி சீனியர் நிறையா பேர் 7 பேர் எந்திரிச்சு நிறையா சாட்சிகள் சொன்னாங்க. அப்போ நான் சாட்சி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. என் பக்கத்தில் அங்கே மிஷினரி ஆனந்தன்னு ஒரு அண்ணன் இருந்தார். அவர் கேட்டார், பிரதர், என்ன சாட்சி சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அது ஏன்ட்ட சொல்லுங்கள், அது கர்த்தரும் கேட்பார் அப்படின்னா. அப்போ அந்த சம்பவத்தை நான் சொன்னேன். சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த ஃபைனல் ப்ரேயர் அப்படின்னு அகஸ்டின் அண்ணன் வந்து ப்ரேயருக்கு ஒரு மெசேஜ் எடுத்தார். இதே வசனத்தை பேசினார் பாருங்கள். சகரியா 12வது அதிகாரம் 8வது வசனத்தை, உன் விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும்,
உன் திராட்சை செடி கனியை கொடுக்கும், பூமி தன் பலனை கொடுக்குனார். அந்த டைமில் அந்த 7 நாள் உபவாசத்துக்கு அப்புறம் 13 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தவங்க 7 வருஷம் குழந்தை இல்லாமல் கிட்டத்தட்ட அந்த டைமில் ஒரு 20-25 பேருக்கு கர்த்தர் அந்த கற்பத்தின் கனியை கட்டளையிட்டார் பாருங்க. அந்த டைமில் தான் என் மனைவிக்கு கர்ப்பவதியாக கர்த்தர் கிருபை செய்தார். இப்படி மனைவி கன்சீவ் ஆகிட்டாங்க. அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் விசுவாச அறிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நாங்கள் வீட்டில் வந்து இந்த வசனத்தை எழுதி பார்த்தா எங்களுக்கு வரவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு ஜெபம் பண்ணால் அந்த வருட ஜேம்ஸ் காலாண்டர்லேயும் அதே வசனத்தை வந்து அதை அறிக்கை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இப்போ மனைவி கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அந்த நாட்களில் பாம்பு கடியில் அநேகர் மரித்துட்டு இருந்தாங்க. மழை வந்துச்சுன்னா பாம்பு வீடுகளுக்குள்ளே போயிடும். இப்படி நிறையா மரித்து கொண்டு இருக்கும்போது அப்போ இதுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரைனிங் அப்போ டாக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இப்போ ஸ்தாபனத்திலேருந்தே மனைவியை நேபாளுக்கு அனுப்பிச்சி விட்டு ரிக்ஸோலுங்கிற ஒரு இடத்துல மனைவியை இன்னொரு சிஸ்டர் கிரேஸ்னு ஒரு சிஸ்டர் 2 பேரும் அந்த பாம்பு கடிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ எல்லாம் தெரியவே தெரியாது மனைவி கன்சீவ் ஆனது எல்லாமே. அப்போ வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இதை டெஸ்ட்டு பார்க்கக்கூடியதை அந்த இதை வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தா அது பாசிட்டிவ்னு வந்துடுச்சு, டபுள் கோடு வந்திருந்தது. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர்ஸ் அது இதுவும் இல்லை. ஆனால் நான் ஒரு காரியத்தை முன்னாடியே தீர்மானிச்சிருந்தேன். அது அகஸ்டின் அண்ணன் அவங்க ஒய்ஃப்டையும் கூட சொல்லியிருந்தேன். எனக்கு குழந்தை பிறக்கிறன்னா அது பீகாரில் தான் பிறக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் 9 மாதம் ஆனதுக்கப்புறம் அங்கே டாக்டர் இல்லாதனால எங்கள் வீட்டில் சிலர் ஆலோசனை கொடுத்தாங்க. அது மாதிரி இங்கே டாக்டர் இல்லாமல் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் தயவுசெய்து தமிழ்நாட்டுக்கு வாங்க அப்படின்னு. அதன் அடிப்படையில் நான் சொன்னதை கர்த்தர் கவனித்தார். ஆனால் சூழ்நிலை இப்படி ஆனது உடனே நாங்கள் அதை மறந்துட்டு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். இந்த டெலிவரி டைமில் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஆல்வின் ஹோட்டல் ஓனர்கிட்ட நாங்கள் ஒரு ப்ரேயர் வைக்கிறோன்னா எல்லாருக்கும் ஃப்ரீ சாப்பாடு. வீட்டில் எங்களுக்கு ப்ரேயர் எங்கள் பாப்பாவுக்காக ஜெபம் வச்சதில் எல்லாருக்கும் ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்தாரு. ரொம்ப நேசித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டெலிவரி டைம் வந்தபோது எங்கள் ஒய்ஃபோட அண்ணன் கருணாகரன்னு சொல்லி அவங்க ஒய்ஃபுக்கு வந்து 3 அண்ணனுங்க 2 சகோதரிகள். மூத்த அண்ணன் பேர் வந்து கருணாகரன், இளைய அண்ணன் பேர் ரத்னரசு, 3வது அண்ணன் பேர் வந்து பாக்கியநாதன். அப்போ சகோதரிகளும் கலாநிதி, அவங்க எஸ்தர் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி எல்லாமே நிறைய இருக்கிறாங்க. அந்த மூத்த அண்ணன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறாரு. அதனால் அவங்க ஹாஸ்பிட்டல்லே டெலிவரி பார்த்துக்கலான்னு கொண்டு போயிட்டாங்க. பார்த்ததுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். கர்த்தர் கிருபையில் ஒரு பெண் குழந்தை. நானும் அதாவது இங்கே மாதிரிலாம் இல்லைங்க. பெண்ணைக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது. அப்போ பீகாரில் வந்து என் மனைவி கன்சீவாக இருந்த நாட்களில் ஸ்தாபனம் கரண்ட்டு கொடுக்கும். அதுவும் எப்போன்னா ஒரு 11 மணிக்கு கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. காலையில் ஒரு 4:30க்கு தான் கரண்ட்டு போடுவாங்க. பகலில் எல்லாம் அங்கே ஏசிக்கு வாய்ப்பே இல்லை. ஏசி மிஷினரி வீட்டில் ஏசியே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் நானும் என் மனைவி உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் அந்த நாட்களில். அப்போ நாங்கள் பேசி கொண்டதில் பையன் பிறந்தான்னா பால் இம்மானுவேல் டேவிட் அப்படின்னு பேர் வைக்கணும். பால்னால் ஏன்னா ஜெய்பால் அப்படின்னு இருக்கிறனால என் பேரை பால் அதோடு சேர்த்திக்கணும். டேவிட் வந்து ராஜாவானவர், இம்மானுவேல்னால் தேவன் என்னோடு என்று நம்மோடு இருக்கிறான்னா அந்த பேரை சூஸ் பண்ணியிருந்தோம். பெண் குழந்தை பிறந்திருந்தால் பைசோன் எஸ்தர் அப்படின்னு சூஸ் பண்ணேன். பைசோன் அப்படின்னு ஒரு இவர் பொண்ணு விளைஞ்சது. எஸ்தர் வந்து ஒரு ஏழ்மை குடும்பத்திலேருந்து ராணியாமா தான் இந்த பேரை சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் பெண் குழந்தை பிறந்துருச்சு. இப்போ என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு கர்த்தாவே நீர் கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம்னு வச்சு அதுக்கப்புறம் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் போய் அங்கே இருக்கிற நகராட்சியில் போய் பிள்ளைக்கு பேர் வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்போ அதிகாலையில் ஒரு 3 மணிக்கு உட்காந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற போது கர்த்தரே இந்த பேரை கொடுத்தார். மகிமா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. இப்போ எனக்கு எதுக்கு இந்த மகிமா அப்படின்னு ஒரு சவுண்டு வருதுன்னு தெரியல அப்படின்ட்டு சுவிசேஷம் அறிவிக்க போன இடத்துல கர்த்தர் மகிமையாய் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் பேரை எழுதி கொண்டு போய் மகிமா இவாஞ்சலின் அப்படின்னு அந்த பேரை வச்சோம். வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் மிஷன் ஃபீல்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. மனைவி வீட்டில் தான் இருந்தாங்க.
அதனால் நீங்கள் பார்த்துக்குங்கன்னு நான் கிளம்பி போயிட்டேன். நான் பீகார் போனதுக்கப்புறம் மனைவிக்கு அது ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுத்தது. அந்த சூச்சர் பிரிஞ்சிருச்சு. ஒரே ப்ளீடிங் ப்ராப்ளம், ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது 2 நாளைக்கு ஒரு தடவை அப்படியே அப்படியே போயிட்டுருக்கு. அங்கே பீகார் நான் போனதுக்கப்புறம் மினிஸ்ட்ரியில் ஆண்டவர் மிராக்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டார். சில கன்வென்ஷன் கூட்டத்திலெல்லாம் பேய் பிடிச்சவங்க மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுறா, பேய் ஓடுது, அற்புத அடையாளம் நடக்குது. ஆனால் இங்கே பார்த்தா மனைவி ஆஸ்பத்திரி போக, ஒரே ட்ரெஸ்ஸிங்கு, வீட்டுக்கு வர, ஒரு பக்கம் இந்த சைடில் இப்படி ஒரு போராட்டம். 3 மாதம் பாருங்கள், பெரிய ரணவேதனை ஆயிடுச்சு. அதுதான் பாருங்கள், பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, பொருத்தனை பண்ணிட்டு வாயை திறந்து சொல்லிவிட்டு அதை செய்யாமல் போயிட்டேன்னா அது கண்ணியாக மாறிடும். சொல்லாமல் விட்டுட்டாலும் பரவாயில்ல. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எனக்கு குழந்தை பிறந்தா பீகாரில் தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் சூழ்நிலையை பார்த்துட்டு தமிழ்நாடுக்கு வந்ததுனால இவ்வளோ போராட்டம் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் மோன்சி லாசர் ஐயா அவங்க பெத்தலா வந்திருந்தாங்க. அவங்க பெத்தலாவுக்கு பக்கத்தில் கும்லா இந்த இடங்களில் அவங்களுக்கு மீட்டிங். அப்போ அதுக்கு நாங்கள் வாலண்டியராக போயிருந்திருக்கும் போது அப்புறம் அண்ணன்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி சூழ்நிலைனே அப்படின்னும் போது, அங்கே வரக்கூடிய ஊழியக்காரங்களை நார்மலாக பார்க்கலாம். அவர் ஃபோன்லேயே ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை பணித்தளத்துக்கு கொண்டு வருவங்க, தடையெல்லாம் நீக்கி போடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணார். அப்புறம் அகஸ்டின் அண்ணனும் கன்வென்ஷன்லையே ஃபோன்லேயே மனைவிக்கு ஜெபம் பண்ணாங்க. அந்த சூழ்நிலையில் மறுபடியும் நான் 3 மாதத்துக்கு திரும்பி என்ன நடந்தாலும் பரவாயில்லம்மா, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை கூட்டிகிட்டு போனேன். அந்த கடைசியாக அது அந்த சூச்சர் எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஸ்கின்னோடு அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜியில் ஏதோ ஒன்று பண்ணியிருந்துருக்குறாங்க. அதை டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் சூச்சர் பண்ணி அதே நிலைமையில் தான் மனைவி வீட்டிலேருந்து நான் பீகாருக்கு கூப்பிட்டு போனோம். எங்கள் பாப்பாவுக்கு அப்போ 3 மாதம்தான். பயங்கர குளிர் டைமு. கர்த்தர் நம்மளை நடத்து வருவா அப்படின்னு நம்ம கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் குளிர் டைமில் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்குங்க எங்கள் மனைவிக்கு அந்த பிரச்சனையே வரல. கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அப்புறம் பாப்பாவும் வளர்ந்து வந்தபோது பாப்பாவுக்கு நான் பேர் வைக்கணும். அவர் அகஸ்டின் அண்ணன் தான் பாப்பாவை டெடிகேட் பண்ணார். நான் அந்த பேரை நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், நான் மகிமா இவாஞ்சலின்னு. அப்போ அவர் ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணார். இந்த பிள்ளையினுடைய காலகட்டத்தில் இயேசு நல்லவர்னு சொல்லுகிற காலமாக இருக்காது, இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்லுகிற ஒரு காலமாக மாறும். இந்த பிள்ளையை மகிமையின் ஊழியத்திற்கு கர்த்தர் பயன்படுத்துவார், இவாஞ்சலிஸ்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லி பேர் வச்சு டெடிகேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் கிருபையாக வளர்ந்து வந்தது. ஆங்காங்கே ஊழியங்கள் செய்ய ஆரம்பித்தோம். எனக்கு இந்தி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தம்னு ஒன்று வந்தது பாருங்கள். இது ரொம்ப முக்கியமானது. நிறையா நேரத்துக்கு நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, பாஷை பிரச்சனையாக இருக்குது, அதனால் மிஷினரி ஊழியத்தில் போய் நம்மளால் ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படின்னு. கிடையவே கிடையாதுங்க. தேவனை மிஞ்சிய எந்த பாஷையும் கிடையாது. பைபிளில் ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் குண்டக்க ஹிந்தி பேசுவேன். ஒரு டைம் இப்படித்தான் ஒரு அங்கிள் ஒரு ஏரியாவில் இருந்தார். ஒரு இந்திக்காரர் தான் அந்த அங்கிளுக்கு இன்சார்ஜாக இருந்தார். நாங்கள் ஸ்கூல் மினிஸ்ட்ரியில் அந்த ஏரியாவுக்கு போனோம். அப்போ நாங்கள் போய் எங்கள் மினிஸ்ட்ரி பண்ண போகும்போது அவர் என்ன பண்ணிட்டார்னா, பள்ளிக்கூடத்தில் சுண்ணாம்பு அடிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் இன்னைக்கு லீவ் விட்டோம் அப்படின்ட்டார். அப்போ நான் உடனே கிளம்பி வந்துட்டோம். இப்போ கிளம்பி வந்ததுக்கப்புறம் அவர் கேட்டார், என்ன பிரதர் இப்போ தான் போனீங்க திரும்பி வந்துட்டீங்கன்னா? அப்போ நான் ஹிந்தியில் பையாக்கோ சுண்ணா மாறுதியா அப்படின்ட்டு. பையாக்கோ சுண்ணா மாறுதியா அப்படின்னா அண்ணனுக்கு வெள்ளை அடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா இறந்து போயிட்டா தான் கல்லறைக்கு வெள்ளை அடிக்கிறது அது. அப்படி சொல்லி ஏகப்பட்ட காமெடியாயிரும். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே ஊழியம் செய்கிறக்கு எனக்கு லாங்குவேஜ் தேவையான போது. அப்போ தாவீதையும் கோலியாத்தையும் ஆண்டவர் காமிச்சார். தாவீது ஒரு யூதன், கோலியாத்து ஒரு பெலிஸ்தியன். பெலிஸ்தியர்கள் பேசிக்கொண்ட லாங்குவேஜ் வேறு, யூதர்கள் பேசிக்கொண்ட லாங்குவேஜ் வேறு. ஆனால் தாவீதின் மேலே இருந்த அபிஷேகம் எல்லா லாங்குவேஜை காட்டிலும் பெரியது, அவனை பகுத்தறிய வச்சது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த நாட்களில் ஒரு யூத் மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. அந்த யூத் மீட்டிங்கில் நான் ஒரு ஸ்பீக்கரு, எங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி அவங்க தங்கத்தாயின்னு ஒரு அக்கா, ஜோசப் அண்ணான்னு ஒருத்தர், இந்த 3 பேர் ஒரு இடத்துல குதிராங்கிற இடம் நினைக்கிறேன்,
கோச்சஸ்ங்கிற ஒரு இடத்துல யூத் மீட்டிங். அந்த யூத் மீட்டிங்கு நாங்கள் வெளியில் ஜீப்பில் போகிறோம். போனதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கில் 3 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செக்ஷனை பேசணும். இப்படி முதல் நாள் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. 2ஆவது நாள் காலையில் சாட்டர்டே. அந்த சாட்டர்டே அன்னைக்கு அண்ணன் என்ன பண்ணிட்டார்னா, ஃபோன் பண்ணி அந்த ஹெச்ஓடியெல்லாம் உடனே புறப்பட்டு வாங்க, இங்கே முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குன்ட்டார். அதனால் அந்த அம்மா மார்னிங் செக்ஷன் டிவோஷனை பேசிட்டு, தம்பி நீங்கள் முழுவதும் நீங்களே டேக் ஓவர் பண்ணிடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, இந்த சர்ச்சு பாஸ்டர் வந்து தமிழ்காரர் தான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு அப்படின்ட்டாங்க. சரி, சர்ச்சு பாஸ்டர் இருக்கிறாருன்னு நானும் சந்தோஷமாயிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க புறப்பட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் காலையில் செக்ஷனுக்கு நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணார். மதியான சாப்பாடு அந்த லஞ்ச் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு செக்ஷன் வரும். அதுக்குள்ளேயே அவர் ஃபீல்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்து அவருக்கு ஃபீல்டுக்கு போயிட்டு என்கிட்ட சொன்னார், நான் போயிட்டு கட்டாயம் 3 மணிக்கெலாம் வந்துடும் பிரதர், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் நடத்திட்டே இருங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னாரு. கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் போன உடனே அவருடைய சைக்கிள் பஞ்சர் ஆகி போச்சு. அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறாரு, பிரதர் இது மாதிரி சைக்கிள் பஞ்சர் ஆகி போச்சு, என்னால் வர முடியாதுன்னு, கொஞ்சம் லேட் பண்ணுவேன், அதனால் வந்துடுவேன் அப்படின்னாரு. தள்ளிகிட்டே வந்தவருக்கு வால் டியூப்பு போயிடுச்சு, டியூப் இல்லை அப்படின்னு மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டார், நீங்கள் எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிங்கன்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது எப்படி நம்ம, அதாவது வாலிபர்கள் 20 பெண்கள் 20 பசங்கள்லாம் வச்சு 3 நாள் அங்கேயே தங்க வச்சு மீட்டிங் நடத்தணும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள் என்கின்ற பாட்டை இந்தியில் மொழிபெயர்த்து உப்பர் பீக நீச்சே பீக குஷியா மனாயங்கே அப்படின்னு நானே டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த பாட்டை சொல்லி கொடுத்துட்டே இருந்து, அப்புறம் இவர் வர முடியாதுன்ன போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போது ஆண்டவர் ஆதியாகம 11வது அதிகாரத்தையும் அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தையும் காமிச்சார். பாஷை தாறுமாறானதும் பல பாஷைகள் பேசுகிறவர்களுக்கு சுவிசேஷத்தின் மூலமாக கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினதையும் நல்லா ஜெபம் பண்ணிட்டுங்க 3 அன்பை குறித்து பேசினேன். உலகத்தின் அன்பு, தேவனுடைய அன்பு, தேவன் மேல் வைத்திருந்த அன்புன்னு. இந்த செய்தி மீறி போனால் நான் பேசின செய்தி அப்போ ஒரு 20 அல்லது 15 நிமிஷத்துக்குள்ளே தான் இருந்திருக்கும். அவ்வளோதான் இந்திய தெரியும். பேசி முடித்து ஜெபம் பண்ண அந்த ஆவியானுடைய மழை ஊற்றப்பட்டுச்சு பாருங்கள். வந்திருந்த எல்லா வாலிபர்களும் கதறி அழ ஆரம்பிச்சு. அதில் யாக்கோபனுடைய பிள்ளை வந்து சீகேம் ராஜாவினால் தன்னை தீட்டுப்படுத்திட்டா அப்படிங்கிற அந்த செய்தி அநேகரை வந்து உடைச்சி தேவ திட்டத்துக்கு எதிரான செயல்பட்டுட்டனேன்னு கதறி அழுது ஒப்பு கொடுத்தாங்க. அதுதாங்க கர்த்தர் நம்மளை நம்பி நிற்கிறாரு, அல்லது நம்மளாலும் கர்த்தருக்கு பயன்பட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் இந்தி தெரியுதோ தெரியலையோ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஃபீல்டுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர ஆரம்பித்தோம். இப்படி தாங்க கர்த்தர் கிருபையாய் அந்த இந்தியை கற்றுக்கொள்ளும்படியாகவும் ஹிந்தி மக்களிடத்தில் ஒரு பாரத்தோடு ஊழியம் செய்யும்படியாகவும் கிருபை செய்தார். அப்புறம் நாங்கள் ஒரு ஃபேமிலியாக நாங்கள் டிசிஷன் எடுத்தது ஒரு 5 இயர்ஸ் நம்ம மினிஸ்ட்ரி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம மினிஸ்ட்ரி கர்த்தர் தமிழ்நாட்டில் நம்ம புறப்பட்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் குடும்பமாக பேசியிருந்தோம். அது அந்த 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் நாங்கள் ஸ்தாபனத்தில் இந்த மாதிரி நாங்கள் ரிசைன் பண்ணலான் இருக்கும்போது கர்த்தர் இன்னும் சில காலங்கள் இருக்கும்படியாக கர்த்தர் அவங்க மூலமாகவும் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் கருவந்தியா என்கின்ற ஒரு பணித்தளத்தில் ஒரு சர்ச் மிஷினரி பாஸ்டராக என்னை ஆர்டினேஷன் பண்ணாங்க. அந்த ஒரு சர்ச் நடத்திட்டு இருந்தபோது அதுக்கு அருகாமையில் பார்த்திங்கன்னா ஜெயில். அந்த ஜெயிலில் எப்படியாவது 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஜெயிலில் போய் கைதிகளை சந்தித்து அந்த ஜெயிலில் இருக்கிற கைதிகளுக்கு ஸ்நாக்ஸு மற்ற நிறைய காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அந்த ஜெயில் மினிஸ்ட்ரி அற்புதமாக ஆண்டவர் ஓப்பன் பண்ணி கொடுத்தார். கர்த்தர் நம்ம ஒரு காரியத்தை நம்மளை கொண்டு செய்யணும்னு திட்ட வச்சிட்டாருனாங்கன்னா நம்மளை ஏவுறதுக்கு முன்னாடி அவர் அந்த காரியத்தை அங்கே போய் ஒழுங்குபடுத்திடுவார். எப்படி பெத்லகேமில் இயேசு பிறக்கணும் அப்படின்னு தீர்மானம் வைத்திருந்த அதே தேவன்தான் அன்றைக்கு மெய்ப்பர்களிடத்தில் போய் இனிமேல் பட்டு ஆடு பலியாக வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டுக்காக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இயேசு பிறந்துட்டார் என்று
ஆட்டுக்கும் மெய்ப்பொருளுக்கு சேர்த்தே நற்செய்தியை அறிவித்த பரலோகம். அதே மாதிரி நமக்கு கொடுக்குற ஒரு ஊழியத்துக்கு முன்னாடியே அவருடைய ஊழியம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல அவரே சில காரியங்களை போய் செய்வார். நாங்கள் ஜெயில் மினிஸ்ட்ரிக்கு வாய்ப்பு கேட்குறதுக்கு நான், என் மனைவி, இப்போ என் மகளுக்கு மீறி போனால் ஒரு 3 வயசு தான் இருக்கும். நாங்கள் பைக்கில் தான் போய் வெளியில் நிப்பாட்டிட்டு ஜெயிலுக்குள்ளே உள்ளே போய் ஜெயில் சூப்ரண்டை போய், சார் இந்த மாதிரி நாங்கள் ஜெயிலில் சில மெடிக்கல் கேம்பெல்லாம் நடத்துகிறோம், மனோரஞ்சன் என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் நடத்துவோம், சில கவுன்சிலிங் மாதிரிலாம் செய்வோம் அப்படின்னு ஜெயில் சூப்பரண்ட்டை கேட்க போகிறோம். அங்கே ஜெயில் சூப்பரண்ட் இல்லை, ஜெயிலர் தான் இருந்தார். ஜெயிலர் சொல்லிட்டாரு, சார் அதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு இல்லை, ஜெயில் சூப்பரண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார், இப்போ புதுசாக ஒரு சூப்பரண்டு வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட தான் கேட்கணும், அவர் இப்போ இல்லை அப்படின்ட்டார். சரி, அப்படி வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சேன்னு அப்படியே ஒரு மாதிரி சோகமாக வெளியில் வந்தோம். நாங்கள் அந்த ஜெயிலிருந்து வெளியில் வரும்போது அந்த ஒரு 3 கேட் இருக்குது ஜெயிலில். ஒன்று கைதிகளுக்குள்ளே ஒரு கேட் இருக்குது, ஒர்க்கு ஆஃபீஸர்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு கேட் இருக்குது, மெயின் கேட்டு ஒன்று இருக்குது. அப்போ அந்த ஆஃபீஸர்ஸ் கேட்டுக்கும் மெயின் கேட்டுக்கு இடையில் கேப்பில் தான் ஜெயில் சூப்பரண்டு வீடு. ஜெயில் சூப்பரண்டு அங்கேருந்து நாங்கள் நடந்து போகிறத பார்த்துட்டு, அது இவங்க யாரோ புதுசாக ஆட்கள் மாதிரி இருக்காங்க, பீகாரி மாதிரி தெரியல, யார் எவருன்னு ஃபோன் பண்ணி விசாரித்தா இது மாதிரி ஸ்தாபனத்திலேருந்து வந்து இது மாதிரி கேட்டு போகிறாங்கன்னொடனே உடனே அவங்கள கூப்பிடுங்க அப்படின்ட்டார். காரணம், அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறாரு, அவருடைய பிள்ளைக்கு 3rd ஸ்டாண்டர்டு படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் தேவை, அந்த ஏரியாலேயே இந்த ஸ்தாபன ஸ்கூல் தான் நல்ல ஸ்கூலு அப்படின்னு சொன்னதுனால இதுக்கு எப்படி நம்ம கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கிறார். உடனே எங்களை கூப்பிட்டு போய் வீட்டில் வச்சு காஃபி கொடுத்து நல்ல ஸ்நாக்ஸ் கொடுத்து நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னார். இப்போ இந்த மாதிரி விஷயம் சார் அப்படின்னு. ஓகே, கட்டாயம் நானே இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஜெயிலில் நடத்த வேண்டி இருக்குது. கைதிகளை காப்பாற்றுறது ஜெயிலினுடைய நோக்கம் இல்லை பிரதர். இவங்க கைதிகளாக உள்ளே வருவாங்க, இவங்களுக்கு சரியான போதனை கொடுத்து அவங்க வெளியில் அனுப்பும்போது நல்லவங்களாக அனுப்பணும், அப்படி ஒரு சம்பவம் இதில் நடத்தணும்னு ஒரு சட்டமே இருக்குதுன்னு நாங்கள் சொன்னார். அப்புறம் நான் அப்ளிகேஷன் கொடுத்து சைன் பண்ணி வாங்கி 2 மாதத்துக்கு ஒரு தடவை நடத்துவோம். அப்புறம் அந்த ஒரு ஜெயில் சூப்பரண்டோட பொண்ணையும் கூப்பிட்டு போய் நம்ம ஸ்தாபன ஸ்கூலில் 3rd ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் வாங்கி கொடுக்கும். இப்போ ஜெயில் சூப்பரண்டு நானும் ஃப்ரெண்டாகவே ஆகிட்டோம். பைபிள் ஒரு வசனம் சொல்லுது பாருங்கள், கர்த்தர் ஒரு மனுஷனை எடுக்க மாட்டார், அவர் எடுத்துட்டார்னு வைங்களேன், அவனை எந்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரோ அந்த லெவலுக்கு கொண்டு போவார். அதை தான் அண்ணாள் 1 சாமுவேலில் சொல்லுவாங்க, சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமர பண்ணுவார்ன மாதிரி. இப்போ ஜெயில் சூப்பரண்டு எனக்கு ஃப்ரெண்டு, நாங்கள் எப்போ வேணாலும் அவங்க வீட்டுக்கு போகலாம், எப்போ வேணாலும் அவர் எங்கள் வீட்டுக்கு வரலாம். அதுபோல் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நாங்கள் அங்கே ஜெயிலில் நடத்தும்போது அந்த ப்ரோக்ராமுங்க அவர் நியூஸ் ரிப்போர்ட்டரெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்து அதை ஒவ்வொரு மாதமும் பேப்பரில் வரும். இப்படி கர்த்தர் அற்புதமாக ஊழியத்தை நடத்தினார். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தரே அந்த ஊழியத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினார். ஒரு 7 days ஃபாஸ்டிங் இருந்து எல்லாவற்றையும் அந்த ஸ்தாபனத்தில் இருந்து வந்தது அத்தனையும் ஸ்தாபனத்திலேயே கொடுத்துட்டு நாங்கள் தமிழ்நாடு புறப்பட்டு வந்தோம். வந்தபோது எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் எதுவுமே தெரியாது. ஆண்டவர் அந்த நாட்களில் வெளியில் வரும்போது நோவாவினுடைய சம்பவத்தை அப்படியே தத்துரூமாக எங்கள் லைஃப்பில் நிறைவேற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சார். அதாவது நோவா பேழைக்குள்ளே போகும்போது பேலை செய்கிறதுக்கு சில ஆட்கள் வந்திருக்கிறாங்க, ஆகாரம் செய்கிறதுக்கு சில ஆட்கள் வந்திருக்கிறாங்க, கூலிக்கு எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்கங்க. ஆனால் அவர் பேலை விட்டு வெளியே வரும்போது ஒருத்தருமே இல்லை, நோவாவினுடைய குடும்பம் மாத்திரம்தான். அதே போல் நீ இந்த ஸ்தாபனத்துக்குள்ளே உள்ளே போகும்போது இத்தனை பேர் உனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, நீ ஸ்தாபனத்தை விட்டு வெளியில் வரும்போது நீயே தான் நிற்கணும், நான் உனக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறனோ அதுதான் உனக்கு சப்போர்ட்டிவ் அப்படின்னார். அப்போ எனக்கு ஆண்டவர் சப்போர்ட் பண்ணிடுவார்ல அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் வெளியில் வந்ததுக்கப்புறம் திருப்பூரில் நம்ம தெரிஞ்ச எஸ்தர் எட்வின்னு ஒரு சகோதரி அவங்க சர்ச் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க சர்ச்சை தற்காலிகமாக ஒரு 6 மாதம் நடத்த கர்த்தர் கிருபை செஞ்சார். அதுக்கப்புறம் நாங்கள் சென்னை பட்டணத்துக்கு டைரெக்டாக வரணுங்கிறதான் ஒரு பிளான். ஆனால் நாங்கள் ஏறின ட்ரெயினே சென்னை வராமல் காட்பாடி வழியாக அது கேரளா போகிற ட்ரெயின் ஆயிடுச்சு. அதனால தான் திருப்பூர் போய் இருந்துட்டு வந்தோம். இப்போ சென்னைக்கு வரணுமா இருந்தால் பாப்பாவுக்கு ஸ்கூல் பார்க்கணும். ஸ்கூல் பார்க்குறது மாத்திரமல்லாது நமக்கும் மினிஸ்ட்ரிக்கு தேவையான சில காரியங்களை பார்க்கணும் அப்படின்னு சென்னைக்கு அப்பப்போ
ஒரு சில மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து பேசிட்டு இப்படி தாம்பரம் பகுதியில் ஒரு ஸ்கூலை போய் தேடி பார்த்தோம். அதில் ஒரு நல்ல ஸ்கூலு சியோன் ஸ்கூல் அப்படின்னு. இப்போ அந்த சியோன் ஸ்கூலில் போய் அட்மிஷன் கேட்க போனபோது அது வந்து பிப்ரவரி மார்ச்லேயே அட்மிஷன்லாம் முடிஞ்சிருமாமா. நான் மார்ச் எண்டுலேயே போய் அட்மிஷன் ஃபார்ம் கேட்டால் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாங்க. நான் மிஷினரிங்க, நான் பீகார்லேருந்து வந்தேங்க, நீங்கள் எங்கேருந்தோ வாங்க, அவ்வளோதான், கிடையாது அப்படின்ட்டாங்க. என்னுடைய ரொம்ப வருத்தமாக இருந்து மறுபடியும் போய் நான் ஊரில் ஒரு 5 நாட்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்து ஜெபம் பண்ணோம். அப்போ ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம தெரிஞ்ச பிரதர் மணி ஐயர் அவங்கள்ட்ட நான் ஃபோன் பண்ணி, பிரதர் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருந்தால் பாப்பாவுக்கு பாருங்கள் அப்படின்னு. நான் எந்த ஸ்கூலில் போய் அட்மிஷன் இல்லைன்னு சொன்னாங்களோ அதே ஸ்கூலினுடைய கரஸ்பாண்ட் வந்து பிரதருக்கு ஃப்ரெண்டு. இப்போ அவர் ஏன்ட்ட கேட்டார், இது மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குது, நான் வேணால் கேட்கட்டுமா அப்படின்னாரு. நான் கேட்டு இல்லைன்ட்டாங்க பிரதர்னு சொன்னால் ஏதாவது ஆயிரும்னு நான் யோசிச்சுட்டு கேளுங்கன்னாச்சு. அவர் கேட்டால் இம்மீடியட்டாக வர சொல்லிட்டாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத சொல்லி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் பாப்பா ஒரு 80% பாஸ் ஆகிட்டாங்க. கடைசியாக அந்த நாட்களில் டொனேஷன் 50,000 ரூபாயும் 200 அட்மிஷன் ஃபார்மும் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லினாங்க. அந்த நாட்கள் நான் கடனே வாங்கினது கிடையாது. கடன் வாங்கினா எங்களை நம்பி யாரும் கடனும் கொடுக்க மாட்டாங்க. 50,200 யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்ட்டு ரொம்ப மனவேதனைப்பட்டு அந்த கேம்ப் ரோட்டில் ரொம்ப அழுதுகிட்டே நடந்து வந்தேங்க. ஏன்னா உதவி செய்ய ஒருத்தர் இல்லை. ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார், இப்படித்தான் செய்ய போகிறோன்னா அப்படித்தான் செய்வார். ஆனால் நமக்கு எப்படி நம்பிக்கை எண்ணங்கள்லாம் எல்லாருக்கும் செய்கிற மாதிரி ஆண்டவர் எனக்கும் செய்யணும்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. பேதுருவை நடத்தின விதம் வேறு, பவுலை நடத்தின விதம் வேறு, மோசையை நடத்தின விதம் வேறு, ஆபிரகாமை நடத்தின விதம் வேறு. நம்மளுடைய விரல்களெல்லாம் ஒரே கையில் இருந்தாலுமே விரல்களில் இருக்கிற ரேகைகளெல்லாம் கூட வித்தியாசமாக இருக்குதாம்மா. அதனால் நாம் நம்மளை மாதிரி நடத்தணும் தேவன் அப்படின்னு ஜெபிக்கணுங்கிறது தான் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ நான் பீகாரில் இருந்தபோது ஒரு நாள் ஒரு கர்த்தரை அறிகிற அறிவு அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லி தான் ஆராதனையிலே வழி நடத்துவோம். அதுதான் பழக்கப்பட்டது. அது உண்மையாகவே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இப்போ ஒரு நாள் மொர்தெகாயை குறித்து கர்த்தரை அறிகிற அறிவில் கர்த்தர் உன் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் அப்படின்னு சொல்லி இந்த கண்ணீரை காண்கிற தேவனை குறித்து பிரசங்கம் பண்ணது என் வாழ்க்கையில் நினைவில் வந்தது. மொர்தெகாய் எந்த வீதியில் தன் வஸ்திரத்தை கிழித்துட்டு கதறி அழுதுட்டு போனாரோ அதே வீதியில் கர்த்தர் மொர்தெகாயை ரதத்தில் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு பைபிளில் ஒரு சம்பவம் இருக்குதுங்க. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் கூட உதவி செய்வாரற்று அல்லது பிரச்சனை தலைக்கு மேலே போய் வழியே இல்லை என்கின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறீங்களா, கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக நான் இருக்கிறேங்க. வேதத்தில் மொர்தெகாய் இருக்கிறார். இந்த பூமியில் நம்ம வடிக்கிற கண்ணீரை யார் பார்க்குறாங்களோ இல்லையோங்க, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் பார்க்குறார். அந்த கண்ணீருக்கு கணக்கு வைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு உட்காந்து அழுகிறதுக்கு இடம் கிடையாதுங்க. சொந்தக்காரங்க சென்னையில் யாரும் இல்லை. ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் உட்காந்து அழுதேன். ஆண்டவரே, நீர் தானே வெளியே கொண்டு வந்தீர், என்னை வாழ வைக்கிறேன்னு நீர் தானே சொன்னீர், உண்மை நம்பித்தானே ஆண்டவரே வந்தேன் அப்படின்ட்டு மறுபடியும் அந்த பிரதருக்கு ஃபோன் அடித்தா அவர் கான்ஃபிடன்ஸ் கால் போட்டு அந்த கரஸ்பாண்டோட பேசினாங்க. அந்த டிஸ்கஷனில் வந்து இவர் பாஸ்டர் தான் அப்படிங்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கணும், இவர் பாஸ்டருங்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டார். அப்போ பீகாரில் நான் பிரதர் மணி ஐயரை வச்சு 3 நாள் கன்வென்ஷன் நடத்தினேன். அதனால் அவரே சொன்னார், இவர் பிரதருடைய சர்ச்சில் போய் நான் 3 நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், அப்போ நீங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி கொடுங்க பிரதர் அப்படின்னார். அதன் அடிப்படையில் அவர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி கொடுக்கும்போது கூட என்ன சொன்னார் அப்படின்னா, ஏதோ ஒரு 20,000 டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க, ஒரு 30,000 நீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணுப்பானார். நான் யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு ஜோம் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். வந்து கொடுத்த உடனே பெரிய பாஸ்டர் சொன்னார் அப்படின்னு மாத்திரம் சொல்லுப்பா அப்படின்னார். அதன் அடிப்படையில் போய் கொடுத்தா அந்த கரஸ்பாண்டு கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்கூல் இருக்குது. அவர் எழுந்து நின்று வாங்க பாஸ்டர் உட்காருங்க அப்படின்னு ரெஸ்பெக்ட் பண்ணார். பண்ணிவிட்டு நம்மள்கிட்ட 5 ஸ்கூல் இருக்குது, எந்த ஸ்கூலில் நீங்கள் அட்மிஷன் போடுறீங்கன்னார். அதன் அடிப்படையில் சியோன் ஸ்கூலில் மகளுக்கு அற்புதமாக சீட்டு கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். நம்மளுடைய ஊழியத்தை குறித்து மிக மிக முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ளணுங்க. நாங்கள் அந்த ஸ்தாபனத்தை விட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஊழியம் செய்கிறோம்,
எப்படி ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறது பயங்கர குழப்பமாக இருந்தது. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசம்தான். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இயேசு பரலோகத்துக்கு போகிற போது பெத்தானியாவில் நிற்கிற சீசர்களை கரத்தை நீட்டி அவர்களை ஆசீர்வதிக்கும் போதே பரலோகத்துக்கு போனாராம். அது மாத்திரம் இல்லைங்க, பூமியில் மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடியே அவர்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தாராம். அப்போ ஆண்டவர் எங்கள்கிட்ட சொன்னது, இயேசு ஆசீர்வதிக்கிறவர் தான், இயேசுனாலே ஆசீர்வாதம் தான், தேவனாலே ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லி இந்த ஊழியத்தை இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்கள் என்கின்ற ஒரு பெயரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். 2016 ஏப்ரல் மாதத்தில் நம்மளுடைய ஊழியத்தை ரிஜிஸ்டர் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். வருகிற நாட்களில் இது 9 வருடம் முடிந்து 10வது வருடத்துக்குள் பிரவேசிக்க இருக்கிறோம். இதற்கு அப்புறம் நான் இந்த ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்து கொஞ்ச நாளில் பாருங்கள், நம்ம கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் எவரும் தரித்திரராவதில்லைங்க. ஆண்டவர் ஒருத்தருக்கும் கடன்காரர் ஆக மாட்டார். நிறைய நேரம் நம்ம வேத வசனத்தை புரிந்து கொள்ளாமல், கர்த்தரை புரிந்து கொள்ளாமல் தான் ஆண்டவர் நிறைய தப்பு பண்ணது மாதிரி நமக்கு தோணும். கிடையவே கிடையாது. நம்மளுடைய உள்ளான மனுஷனை மறுரூபமாக்குவதற்கு சில நேரம் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் நடத்தினது போல் நம்மளை நடத்தலாம். ஆனால் நம்ம சாகாமல் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனுடைய பின்னணி என்னென்னா, உள்ளான மனுஷன் மறுரூபமாக்கப்படணும்னு தான். அப்படி நாங்கள் பீகார்லேருந்து கொஞ்ச நாளில் பாருங்கள், நான் என்னுடைய பைக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் சொன்னபடியே நான் சிலுவையில் மறிக்கிறப்ப எப்படி போட்டிருக்கிற வஸ்திரத்தையும் கழட்டி கொடுத்துட்டு வந்துட்டனோ, அதே போல் இங்கேருந்து நீ ஒன்றும் கொண்டு போகவும் கூடாது, விற்கவும் கூடாதுன்னார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே எல்லாமே கர்த்தர் ரெட்டிப்பாக கொடுத்தார். ஒரு இன்வெர்ட்டர், ஒரு 14,000 ரூபா இன்வெர்ட்டரை கொடுத்துட்டு வந்தால் 24,000 ரூபா இன்வெர்ட்டர் இந்த ஆல்வின் ஹோட்டல் ஓனர் ஃப்ரீயாக தூக்கி கொடுத்தார். அதே போல் நான் அந்த ஸ்கூலினுடைய கரஸ்பாண்ட் பைக்கை அவர் விற்க போனவர் ஆர்சி புக்கை வீட்டில் மறந்து வச்சுட்டு போய் அவங்க வீட்டில் ப்ரேயருக்கு போன போது ஆவியானவர் சொன்னார், பைக் இவனுக்கு கொடுக்கத்தான் உன்னை ஆர்சி புக்கை மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அந்த பைக்கை இவருக்கு கொடுன்னு பைக் எடுத்து இலவசமாக எனக்கு கொடுத்தாரு. எல்லாமே கர்த்தர் கொடுத்தார். இப்படி நாங்கள் சென்னை கர்த்தருடைய கிருபையில் அற்புதமாக இந்த ஊழியத்தை நடத்த ஆரம்பித்த கொஞ்ச காலத்தில் என்னுடைய மனைவிக்கு கர்த்தருடைய கிருபையினால் ஒரு அரசு பணி கிடச்சிது. இந்த அரசு பணியில் கர்த்தரே அவங்கள நர்சிங் படித்ததுனால ஊட்டி பகுதியில் அவங்க வேலைக்கு போனாங்க. ஆனால் ட்ரான்ஸ்ஃபருக்கு பல பிரயாசப்பட்டேன். ஏன்னா நாங்கள் வரணும் சென்னை பட்டணத்தில் தான் அப்படின்னு கர்த்தர் நடத்தி வந்ததுனால ஊட்டிக்கு போய் நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கலாம், ஜாலியான லைஃபு, நல்லா குழுன்னு வாழ்ந்துருக்கலாம். அதில் ஆண்டவர் நமக்கு சொன்ன இடத்த மீறி நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக சென்னையிலேயே இருந்தோம். கர்த்தர் கிருபையினால் இப்போ இந்த மிஷினரி ஊழியத்தினுடைய ஃபோக்கஸை, அதாவது மகிமையான இவாஞ்சலிசத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம மிஷினரிகளுக்கு என்று சொல்லி டிசேபிள்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஆங்காங்கே நடத்த கர்த்தர் கிருபை செய்கிறார். அதோடு கூட சிறுவர் ஊழியங்களுக்கான பயிற்சிகளை நடத்த கர்த்தர் கிருபை செய்கிறார். இப்போ எத்தனையோ அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்து வருகிறார். விசேஷமாக அந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாம் எத்தனையோ பேருங்க ஆஸ்பத்திரியில் போய் அவ்வளோதான் இந்த பாடி எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னெல்லாம் பஞ்சாப் லூதியானால நம்ம ஊழியங்கள் நடந்துகிட்ருக்குது. அதில் ஃபோன் மூலமாக ஜெபம் பண்ணி இறந்து போனவர் அப்படிங்கிறவங்க உயிரோடு எழுந்திரிச்சிட்டாங்க. அதில் முக்கியமான ஒரு சாட்சி, பஞ்சாபில் ஒரு 3 நாள் கன்வென்ஷன். அந்த கன்வென்ஷனில் இந்தியில் பேச போயிருக்கிறான். டெல்லியிலேருந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், யாரோ ஒருத்தருக்கு ஜாமீன்தார் 30 கோடிக்கு ஜாமீன்தார் போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு பையன் டாக்டரு, பொண்ணு நல்லா படிச்சிருக்கிறாங்க, 3 பொண்ணு, ஒரு பொண்ணு ஒரு ஸ்கூலினுடைய பிரின்ஸ்பாலு அவங்க மருமக்களோட. ஆனால் இந்த ஜாமீன் போட்டதுனால அந்த பணம் வாங்கினவரே எஸ்கேப் ஆகிட்டார், எங்கேயோ போயிட்டார். ஆனால் பணம் இவங்க ஜாமீன் போட்டனால இவங்கள அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க. தலைமறைவாகி இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பஞ்சாப் லூதியானாவில் போய் சூசைட் பண்ணிடலாம் அப்படின்னு தற்கொலை முயற்சிக்கு போயிருக்கிறாங்க. நான் அந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகிறேன். போய் முதல் நாள் கூட்டத்தில் தேவனுடைய விரல் ஒரு பாவியான ஸ்திரீக்கு பூமியில் எழுதப்பட்ட போது
தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்ட விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்கின்ற தண்டனையிலிருந்து விடுதலை வந்தது. அப்போ எத்தனை கையெழுத்து உங்களுக்கு விரோதமாக இருக்கலாங்க. மனுஷர் போடுற கையெழுத்தை காட்டிலும் மனுஷனை படைக்கிற தேவன் ஒரு சைன் பண்ணிட்டார்னா நீங்கள் பூமியில் சைன் பண்ண கர்த்தர் உதவி செய்வார் அப்படின்னு அந்த செய்தியில் வேலையில் பேசிக்கிட்டு இருக்கிற போது இவங்க வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு விரோதமாக கேஸ் எழுதப்பட்டிருக்குது, இவங்களை அரெஸ்ட் பண்ண தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தருடைய விரல் உங்களுக்கு உதவி செய்கிறதுன்னு ஜெபம் பண்ணி முடித்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்து காலை பிடிச்சிட்டு அழுகிறாங்க. பையா இந்த மாதிரி சம்பவம் பையா, என்ன பண்ணுறதுனே தெரில, 30 கோடி. நான் சொன்னேன், கர்த்தருடைய விரல் கோடி கோடிக்கும் வேலிவானது, அவருடைய வார்த்தையை நம்புங்க, எல்லாம் மாறிடும் அப்படின்னு 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங்கில் இருந்து ஜெபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்க திரும்ப நாங்கள் டெல்லி போகலாமா, பஞ்சாப்லேயே இருக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஜெபம் பண்ணி கொஞ்ச காலம் ஒரு 40 நாள் இங்கே இருங்கன்னா கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 40 நாள் அவங்க அங்கே இருந்ததுக்கப்புறம் காணாமல் போன அந்த பர்சன் திரும்ப வந்துட்டார். திரும்ப வந்து இவங்களை அந்த கேஸில் இருந்து ரெக்கவர் ஆகி மறுபடியும் என்னை டெல்லியில் கூப்பிட்டு வச்சு வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் நடத்தினாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் பிரச்சனை தலைக்கு மேலே போகிற மாதிரி இருக்குதுன்னு தப்பான முடிவெல்லாம் எடுத்துடக்கூடாது. நான் எப்படி தற்கொலை முயற்சிக்கு போகணும்னு ஒரு முடிவெடுத்த போது தேவனுடைய வார்த்தை ஊடுருவி என்னை தடுத்து நிறுத்தி வாழ வச்சதோ, அதே வார்த்தை பாருங்கள் என் மூலமாக ஒரு குடும்பம் தற்கொலை பண்ண முடியாதபடி தடுத்து நிறுத்திடுச்சு. பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு, எனக்கு ஆறுதல் கொடுத்த தேவன் எனக்கு மாத்திரமல்ல, ஆறுதலுக்கு காத்திருக்கிற எல்லோருக்கும் சேர்த்தியே கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையில் இந்த இயேசுவின் ஆசீர்வாத ஊழியத்தை தேசம் எங்கும், இந்தியா மாத்திரம் இல்லைங்க, வெளிநாடுகளில் இலங்கை, மற்ற சிங்கப்பூர், மலேசியா பகுதிகளிலையும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் அடியனுக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த வேளையில் நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு காரியம், என் பேர் ஜெயபால் தான். எங்கள் அம்மா வச்ச பேர் கூட இன்றைக்கி மறந்து போயிட்டு, நான் எதுவுமே மாற்றிக்கலை. நான் பேர் மாற்றலை, அல்லது ஜாதி மாற்றலை, மதம் மாற்றலை. என் மனசெல்லாம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தர் ஒருவரே தேவன் என்கின்ற அந்த பிரிண்ட் ஆயிடுச்சு. அதனால் என் பிள்ளைகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், யாரையுமே நாங்கள் எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண பலவந்தம் பண்ணுறதில்ல. கர்த்தர் உன்னோட கூட இடைப்பட்டார்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நடத்திட்டு வர்றோம். அதனால் இயேசு எந்த இடத்துலும் மதம் மாற்ற சொல்லலை. அவர் மதம் மாறினவங்களையும் விரும்புகிறதே இல்லை, மனசு மாத்திரம்தாங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17 சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் அப்படிங்கிறார். அப்போ நான் தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு காமிக்கிற தேவாலயமாய் பைபிள் சொல்லுது. அப்போ சர்ச்சில் போய் தேவ சாயலாய் மாறுகிற உபதேசத்தை உள்வாங்குறோங்கிறார். இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமாக ஆண்டவர் நடத்தி வரார். என்னுடைய மனைவியினுடைய பெயர் புனிதவதி, என்னுடைய மகள் பேர் மகிமா இவாஞ்சலின், என்னுடைய குடும்பத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய கிருபையில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி கர்த்தரை முழு மனதோடு தொழுது கொண்டு வர்றாங்க. ஒரு காலத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருந்தேன்னா, இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் நானே என் கைப்பட 100 பேருக்கு சமைச்சு ஒவ்வொரு மருத்துவமனையில் கொண்டு போய் கொடுத்து ட்ராக்ஸ் கொடுத்து இயேசு அன்பானவர்னு அறிவிச்சிட்டு வரோம். எத்தனையோ நற்கிரிகளை செய்ய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னா, இது ஏதோ எனக்கு சக்தியிலையோ புத்தியிலையோ கிடையவே கிடையாதுங்க. அனாதி தேவன், ஒரு அன்பான தேவன் என்ன நேசித்தார், அந்த அன்பை உணர ஆரம்பித்தேன் பாருங்கள். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் மாறுதலுக்கு அளவே கிடையாது. இப்போவும் நான் மாறிக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். மரண பரியந்தம் இன்னும் மாறணும் அப்படின்னு தான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரியாக யார் தெரிகிறாங்க அப்படின்னா, பைபிளில் இயேசு மாத்திரம்தான் தெரிகிறாங்க. சில பேர் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுவீங்க. அந்த பாஸ்டர்னால் நான் இப்படி ஆயிட்டேன், அந்த சிஸ்டர்னால் இப்படி ஆயிட்டேன், அல்லது அவங்க கிறிஸ்டின்காரங்கனால இப்படி ஆயிட்டேன். சார், எல்லோரும் மனுஷர் தான், ஆனால் இயேசு ரொம்ப நல்லவர். ஒருவேளை அவங்க செஞ்சது கடவுளுடைய பார்வையில் நல்லதாக கூட இருக்கலாம். பாருங்களேன், யோசேப்பை தூக்கி குழியில் அவங்க பிரதர்ஸ் தான் போட்டாங்க, அதனால் அவர் இடறி போயிட்டாரா? யோசிச்சு பாருங்கள்.
அவங்க அப்படி போடாமல் இருந்திருந்தா இவருக்கு இப்பேற்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வந்திருக்காது. சில மனுஷர்களை கர்த்தரே நமக்கு விரோதமாக பயன்படுத்துகிற மாதிரி தெரியும். ஆனால் அவங்க விரோதிகள் கிடையாதுங்க. கர்த்தர் நமக்குள்ள அவருடைய அன்பை கொண்டு வருவதற்கு இப்படி நடத்துவார். அதனால் யாரையும் பார்த்து இடறிடாதீங்க. இயேசுவை பாருங்கள். இயேசு அன்பானவர். இன்றைக்கி நீங்கள் பூமியில் வாழ்கிறீங்களா இல்லைங்களா? சில நேரம் நம்ம எதை பார்த்து ஆச்சரியப்படுவோம்னா, வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை, வானத்தில் இருக்கிற சந்திரன் சூரியனை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுவோம். அது தப்பு கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு எனக்கு கண் பார்வைன்னு ஒன்று கொடுத்துருக்கிறார் இல்லையா? அதுதானே. பார்வை இல்லைன்னா நான் எப்படி இவ்வளோ பெரிய நட்சத்திரத்தை பார்த்துருக்க முடியும்? அப்போ அற்புதமும் ஆச்சரியமாக கர்த்தர் என்ன தான் சாட்சியாக வச்சுருக்கிறார். அதனால தான் 119 சங்கீதம் 129 சொல்லியிருக்குது, உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள். அப்போ இந்த நாளிலும் கூட நீங்களும் ஒரு நாள் பெரிய சாட்சியாக மாறுவீங்க. உங்களையும் கர்த்தர் பூமி எங்கும் சாட்சியாக நிறுத்துவார். அதற்கு கர்த்தரையே பாருங்கள். இல்லாததை குறித்து முறுமுறுக்காதீங்க. இதுவரைக்கும் ஆண்டவர் செஞ்சதுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். பைபிளில் கடவுளுக்கே நல்லதல்லன்னு தெரிஞ்ச ஒரு காரியம் இருக்குதுங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னாராம். அப்படின்னா ஒரு மனைவியை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லதாயிடுச்சா? அப்பவும் அவருக்கு நல்லதாக தெரியலைங்க. மனைவி வந்ததுக்கப்புறம் நல்லதாக தெரியலையானா, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை தான் கண்டடைகிறானே தவிர நல்லதல்ல. அப்போ எது நல்லதுங்க? அடுத்து பிள்ளைகள் வரணும். அப்பவும் அவர் கேட்குறாரு, நல்லதா? அப்பவும் நல்லதில்ல. அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரணும், அவங்க தொழுது கொள்ளணும். அதாவது அவர் மனசில் என்ன ஆசை என்னாங்க? ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் இருக்குதுங்க. மனுஷன் தன்னை போல பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளணும். அது வரைக்கும் அவருக்கு நல்லதாக தெரியல. இதை குறித்து ஒரு இடத்துல எபிரேய நிருபத்தில் சொல்லப்பட்டு இருக்குது, உம்முடைய சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் வலது பாரிசத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். போடும் வரைக்கும்னா அப்போ ஆண்டவர் இன்னும் திருப்தி அடையலை. ஒருவேளை இன்றைக்கி ஏதோ ஒரு கஷ்டத்தின் சூழ்நிலையில் இருக்கிறீங்களா, இல்லை ஏதோ ஒரு நடுத்தர நிலைமையில் இருக்கிறீங்களா, இதில் நீங்கள் திருப்தி அடையலாம். ஆனால் தேவன் திருப்தி அடையலை. எதில் திருப்தி அடைகிறாருன்னா, போதும் என்ற மனதை உடைய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். பக்திங்கிறது வேறு, தேவ பக்திங்கிறது வேறு. உலகம் பக்தியை போதிக்குங்க. ஒரு காலத்தில் நான் பூவோடு சட்டி எடுத்துருக்கிறேன். அது மாத்திரமல்ல, எத்தனையோ கெடா வெட்டுதலுக்கு போயிருக்கிறேன், குடிச்சிருக்கிறேன், ஆடி இருக்கிறேன், பாடி இருக்கிறேன். இதெல்லாம் பக்தி தான், தப்பே கிடையாது. ஆனால் அந்த நாட்கள் மாத்திரம்தான் இருக்கும். அந்த நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் பக்தி போயிடும். தேவ பக்திங்கிறது வேறு. தேவ பக்தியின் ரகசியம் அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்குது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், ஆத்மாவில் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார், இயேசு எனும் நாமத்தில் பூமியில் உலாவினார் என்று. அப்போ இதுதாங்க தேவ பக்திங்கிறது என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டேன். இன்றைக்கும் கற்றுக்கொண்டே வருகிறேன். உங்கள் வாழ்க்கையிலையும் இப்பேற்பட்ட தேவ பக்தியாய் வாழ கர்த்தர் உதவி செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். அதோடு கூட கிரைஸ்ட் காலிங் டிவி இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு 1000 மக்களுக்கு இந்த சாட்சி உயிர்ப்பிக்கணும். அதுபோல் இது மாதிரி அநேக நன்மையான காரியங்கள் தேசத்தில் கொண்டு வரணும். அன்றைக்கி பிசாசு பாருங்கள், அவனுக்கு கொஞ்ச காலம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு நூதனமான காரியங்களை அவன் கட்டவிழ்த்து விட்டு ஜனங்களை வஞ்சிக்க வச்சு வாலிபர்களை சிற்றின்பத்திலையும் பலவிதமான கொள்ளையில் விழ வச்சு ஒவ்வொரு நாள் நியூஸை பார்க்குறோம் பாருங்களேன். படிக்கிற வாலிபர்கள் படிக்கிற பிள்ளைங்களை கெடுத்துட்டாங்க, அதனால் இத்தனை பேர் அரெஸ்ட் ஆனாங்க, இது மாதிரி கொலை நடந்தது என்றெல்லாம். இதெல்லாம் நிறுத்தப்படணும்னா இது மாதிரி நற்சாட்சிகள் அதிகரிக்கணும் பாருங்கள். நிறைவானது வரும் பொழுது தான் குறைவானது அகன்று போகும். இந்த குறைவானதை அகற்றுவதற்கு இப்பேற்பட்ட சாட்சிகளை தேவன் தேசத்தில் எழுப்பி இருக்கிறார். அந்த எழுப்பப்பட்ட சாட்சிகளெல்லாம் பிரசித்தமாகணும். எப்படி சூரியன் உதயமான உடனேயே இருளெல்லாம் இல்லாமல் போது பாருங்கள், அது மாதிரி இந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நிகழ்ச்சியை போல் கர்த்தர் பெரிய சாட்சிகளை தேசத்தில் எழுப்ப இந்த டிவிக்காகவும் நானும் ஜெபிக்கிறேன். பார்க்குற நீங்களும் ஒருவேளை ஊழியக்காரங்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், ஒருவேளை வருங்காலத்தில் விசுவாசியாக இருக்கலாம், வருங்கால ஊழியக்காரங்களாக இருக்கலாம். நீங்களும் இந்த டிவி நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே,
இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற வசனத்தின்படி உடைய தெய்வீக அன்பு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில் ஆண்டவரே நடந்து வருகிறது போல இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும், குடும்பத்திலையும், ஊழியத்திலையும், ஆண்டவரே கையிட்டு செய்கிற தொழில்கள்லையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க ஆண்டவரே நான் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, சாவுக்கு நியமிக்கப்பட்டு இருந்த என்னை கர்த்தர் விடுதலையாக்கி ஜீவனுக்கு என்று ஆண்டவரே வேறு பிரித்தீரே. துன்மார்க்கனுடைய சாவை விரும்பாத ஒரு தேவன் ஆண்டவரே, அந்த துன்மார்க்கத்திலிருந்து விடுதலையாக்க எனக்காக கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே மரணத்தை உரிந்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. அதுபோல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற யாராக இருந்தாலும் சரி ஐயா, அவர்கள் மேல் இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட ஆண்டவரே மரண கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், பிசாசின் கிரிகள் அழிக்கப்படட்டும், சாப நுகங்கள் முறிக்கப்படட்டும் அப்பா. உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழட்டும் அப்பா. இந்த 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து ஜனங்களை திருப்தியாய் போஷித்தீரே, அதுபோல் இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் திருப்தியாவது மாத்திரமல்ல, அவர்கள் மூலமாக தேசம் திருப்தியாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கிரைஸ்ட் காலிங் டிவியை கர்த்தர் ஆசீர்வதியும். இது ஆண்டவரே இன்னும் கோடிகளுக்கு நேராக நீ நடத்த நாங்கள் செபிக்கிறோம். சகோதரியை வாழ்த்தின லாபானை காட்டில் நீ பெரியவராயிருக்கிறீர், நீ கோடா கோடியாய் பெருகுவாய் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி நம்முடைய மக்களை நீர் ஊழியங்களையும் ஆசீர்வதியும். நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரே, நல்ல காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் மகிமையானவைகளை நாங்கள் காண ஆண்டவரே, மகிமையானதை தேசத்தில் கொண்டு செல்ல எங்களுக்கும் கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஒரு சின்ன ஒரு பாடல் மாத்திரம் பாடி உங்களை வாழ்த்து சொல்ல வாஞ்சிக்கிறேன். இயேசுவேவும் இதயத்தில் மூழ்கி இன்று நான் முத்தேடுப்பேன். இயேசுவேவும் இதயத்தில் மூழ்கி இன்று நான் முத்தேடுப்பேன். நானும் நீராகணும், நீரும் நானாகணும், வாழ்வும் வளமாகணும், வேதம் உணவாகணும். நானும் நீராகணும், நீரும் நானாகணும், வாழ்வும் வளமாகணும், வேதம் உணவாகணும். இயேசுவேவும் இதயத்தில் மூழ்கி இன்று நான் முத்தேடுப்பேன். நானும் மாறிவிட்டேன், நோக்கம் மாற்றிவிட்டேன், என்னை தாழ்த்திவிட்டேன், உமக்குள் ஊற்றிவிட்டேன். நானும் மாறிவிட்டேன், நோக்கம் மாற்றிவிட்டேன், என்னை தாழ்த்திவிட்டேன், உமக்குள் ஊற்றிவிட்டேன். இயேசுவேவும் இதயத்தில் மூழ்கி இன்று நான் முத்தேடுப்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க. உப்பு தண்ணியில் கரைஞ்சிருச்சுன்னா அட்ரஸ் தெரியாது, ஆனால் அதை டேஸ்ட் பண்ணால் தான் தெரியும் உப்பு தண்ணின்னு. அதுபோல் இயேசுவுக்குள்ளே நாம் கரைஞ்சிட்டோம் அப்படின்னா, ஒருவேளை நம்மளை வெளியில் பார்க்கும்போது இயேசுவுக்குள்ளே இருக்கிறாருங்கிறது தெரியாது, ஆனால் நம்மளை டேஸ்ட் பண்ணும்போது கட்டாயம் தெரியும். என்னை குறித்தும் என்னுடைய செய்தியை குறித்தும் நீங்கள் அதிகம் அறிய வேண்டும் என்று விரும்பினீங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனல் நேம் ட்ரூத் அப்படின்னு இருக்குது, அதில் நீங்கள் போய் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கா ஆளே இல்லை, வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை. அந்த மாதிரி வர வாங்கிட்டேன். இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன். நான் நம்மளுக்கு சாகிற நேரத்தில் இன்னும் சுயநாள் கிடச்சின்னு வேதனையாக இருந்தேன். அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் என்கிட்ட சந்தோஷமாக வந்தேன். வந்து சாப்பிட்டுங்க. சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் நன்றி ஏசப்பா, நல்லா வாங்கினாங்க, நல்லா இருக்கணும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நாங்கள் பசியில்லாத சாப்பிட்றோம்
அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு பொண்ணும் கொஞ்சம் சாப்பாடு சாகிற வழியில் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது, பிள்ளை இல்லை, பொண்ணு இல்லை, யாரும் இல்லை. சாப்பாடு பாரு ஐயாவா, நல்லா அவங்க வீடு குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை. ஏச நாமத்தில் மகிமுண்டாட்டு நானே ஒரு அண்ணாச்சி சாமி நான் வர்றேன். இந்த காலை கொஞ்சம் முடியல, ஏந்துக்க முடியல, என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுப்பீங்க. சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு, உடம்பு ஆரோக்கியமாகுது. ஏசப்பா, எனக்கு இதுதான் துணை, எனக்கு யாரும் கிடையாது. இந்த சாப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன். அதான் ஏசப்பா, உனக்கு நன்றி, கொடியான கொடி நன்றி ஏசப்பா. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.